சிந்தனையை தூண்டுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செஞ்சேன். நம்ம மொழி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மொழியை நாம எப்படி வந்திருக்கோம், மனிதன் எப்படி ஒலியை ஏற்படுத்தியிருப்பான். இப்ப நம்ம பேசுனதுனாலதான் என்ன ஆச்சுன்னா, மொழியே இல்லாத நேரத்துல கல்யாணி மேடம் சொன்னதுனால சிந்தனையில இருந்துதான் ஒளி வந்தது அப்படின்றது ஒரு பக்கம். அந்த சிந்தனையே மொழியே இல்லாத நேரத்துல எப்படி ஒளி வந்திருக்கும், சிந்தனை வந்திருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பினாங்க. அப்பதான் அது தோணுச்சு, பசின்ற உணர்வு நம்மளோட இருக்கு, கோவம்ன்ற உணர்வு நம்மளோட இருக்கு, சந்தோஷன்ற உணர்வு நம்மளோட இருக்கு. அப்போ அந்த 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 உணர்வுகள் வெளிப்படும் போது பயம்ன்றதும் கோவம்ன்றதும் பசின்றதும் எல்லாமே உணர்வுகள் வெளிப்படும் போது மனுஷன் தூங்கும் போது சிந்திச்சிருப்பான். அவன் அந்த பிரெயின்ல ஓடி இருக்கும். பசிக்குதுன்னா பசிக்குது நிச்சயமா ஓடி இருக்கும். பகல்ல நேரத்துல தூங்கி இருந்தா கூட பசிக்கிற நேரத்துல அதை உணர்ந்து இருப்பான். அது எங்க உணர்ந்திருப்பான்? மூளையில தான் உணர்ந்திருப்பான், பிரெயின்ல தான் ஓடி இருக்கும். அதே மாதிரி பயம், ஒரு ஒரு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது வெளியில, பெரிய சத்தம், யானை சத்தம் கேக்குதுன்னா அவனுக்கு தெரியாதுல்ல, யானை சாதாரண ஒரு விலங்குன்னு தெரியாதுல்ல. அப்ப யானை சத்தம் கேக்குதுன்னா அவனுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். அந்த சத்தம் கேட்கும் போது அந்த பயம் இருந்திருக்கும். அந்த சத்தத்தை கூட அவன் கனவுல கண்டிருப்பான். அந்த அது பிரெயின்ல ஓடி இருக்கும். அப்போ அந்த சிந்தனை அவனுக்கு வந்திருக்கு. சிந்தனை எப்பயுமே மொழி மொழி அடிப்படையா வச்சு சிந்தனை வந்திருக்குமானா, மொழியை அடிப்படையா வைப்பதற்கு மொழி இல்லாத போகும் மனதிற்கு சிந்தனைகள் இருந்திருக்கும். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கலந்துரையாடல். 1210வது நிகழ்ச்சி. மொழி எப்படி தோன்றி இருக்கும் அப்படின்றது நாம படிச்சிருப்போம். பலர் சொல்லியிருப்பாங்க. பல கட்டுரைகள் இருந்து அறிவியல் சார்ந்த பல ஆதாரங்களை ஆவணங்களையும் பயன்படுத்தி இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்றது நம்ம நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம். பல ஆவணங்கள் இருக்குது, பல ஆதாரங்களும் இருக்குது, அறிவியல் பூர்வமா இருக்குது. பலர் அதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனா நமக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கும்ல, மனிதன் எப்படி தோன்றுனான், அவன் எப்படி உருவானான், என்ன எவால்வேஷன் இருந்தாலும் அவனோட சத்தம் எல்லாம் எப்படி இருந்தது, அந்த சத்தத்துல இருந்து எப்படி மொழியா வந்திருக்கும், இது எப்படி கடத்தி இருப்பான் அப்படின்ற பல சிந்தனைகள் நமக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை தோண்டி எடுப்போம், இன்னைக்காச்சும் யோசிப்போம். இந்த மாதிரி இது நம்மளே நம்ம குழு சேர்ந்து ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி அமையுன்றது என்னோட நோக்கம். இந்த நோக்கத்துல நமக்கு முழுக்க முழுக்க இது எந்தவித ஆராய்ச்சி கட்டுரைகளும் யாரை சொன்னதையும் எடுத்துக்காத, சொந்தமா நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய கற்பனை வளத்தையும் பயன்படுத்தி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு சிறந்த ஒரு ஆர்கியூமெண்டா கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடல் மட்டும் இல்லாத ஒரு இப்படி இருந்தா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்கியூமெண்ட் சொல்றோம் இல்லையா, பயனுள்ள ஒரு வாக்குவாதம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கூட நம்ம இதை வச்சுக்கலாம். வாக்குவாதம் வருமானது எனக்கு தெரியல, நம்ம எப்படி பேச போறோன்றதை பொறுத்து தான் நமக்கு வாக்குவாதம் இருக்குல்ல. இது வாக்குவாதம்ன்றதை விட ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். இந்த கருத்து இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற ஒரு கருத்து இருக்கலாம். எல்லாருடைய கருத்தும் நம்ம எடுத்துக்குவோம், ஒரு அலசுவோம். இது இது எனக்கு இது நம்ம எல்லாரையும் கூட்டு பேச வைக்கிறோம் கொள்றோம். ஒரு பக்கம் நிறைய தகவல்கள் பரிமாறுறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு செயலை செய்யணும், எனக்கு ஒரு ஆராய்ச்சி பூர்வமான ஒரு கலந்துரையாடல் பண்ணணும்ன்றது ரொம்ப நாள் ஆசை. நான் எது இருந்தாலும் நானும் நாராயணன் சாரும் எப்பயுமே ஒரு பண்றதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண ரெண்டு பேருமே ஒரு கலந்துரையாடல். ஏன்னா எப்படி வரும், அவரோட அனுபவத்துல இருந்தும் என்னோட அனுபவத்துல இருந்து இது எப்படி வரும், செய்யலாமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் கேட்டு அந்த மாதிரி பல விஷயங்களை நாங்க லிஸ்ட் அவுட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஒரு இதெல்லாம் பேசலாம் அப்படின்றது லிஸ்ட் அவுட் பண்ணோம். சரி, முதல் முயற்சியா மொழியை பத்தி பேசுவோம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை வச்சேன். ஏன்னா அடுத்து நம்ம போற கட்டம் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறதுன்றது ஒரு ஆராய்ச்சி மூலமா கலந்துரையாடுமே. நம்ம குழுக்குன்னு ஒரு கலந்துரையாடல் இருக்கு, நம்ம குழு இந்த அளவுக்கு சிந்திக்குது, நம்ம குழுவோட சிந்தனைகளை இன்னும் நம்ம பெருசுபடுத்துவோம். அந்த சிந்தனையில தோன்றுகிற நம்ம என்னெல்லாம் கற்பனை பண்றோமோ, என்னெல்லாம் நமக்கு தோணுதோ, நம்ம பல படிச்சிருக்க அந்த அறிவுபூர்வமா அதுல இருந்து நம்ம என்ன தோணுதுன்றதெல்லாம் நம்ம இங்க ரெக்கார்ட் பண்ணி வைப்போம், பதிச்சு வைப்போம் அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். இது முதல் நிகழ்ச்சியா நம்ம கருதும். பல நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. பார்ப்போம். மகிழ்ச்சி. முதல் முறையாக மொழி எப்படி தோன்றிருக்கலாம், ஒவ்வொருத்தரோட கற்பனையும் உங்களோட சிந்தனையும் எப்படி போகுதுன்றத சொல்லலாம். யார் முதல்ல பேசுங்க.
யார் பேசுறது? சார் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா வாங்க சார். பின்னாடி கல்வியாளர்கள் பேசுறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிறேன். சார் ஆதி மனிதன் வந்து காடுகள்லயும் ஆற்றங்கரை ஓரங்கள்ல தான் இருந்தான். பெரும்பாலும் காடுகள் இருந்தால் அந்த வாழ்வு வாழ ஆரம்பிச்சான். ஸோ அவன் ஆரம்பத்தில் அவன் லிசன் பண்ணுறது அந்த பறவைகள் விலங்குகள் அதோட சவுண்டு தான். ஸோ அந்த சவுண்டை வச்சு அவனும் ஒரு சவுண்டு கிரியேட் பண்ணி இப்படி இது பண்ணால் இதுக்கு இந்த மாதிரி அர்த்தம், இந்த மாதிரி சவுண்டு கொடுத்தா இந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு ஒரு சவுண்டு இதில் அவன் கிரியேட் பண்ணி இருந்திருக்கான். அதே மாதிரி ரெண்டாவது வந்து சைகைகள், அதாவது எதிரெதிரில் இருக்கும்போது எப்படி இது பண்ணுறாங்கன்னா சைகைகள் மூலம் இப்படி செஞ்சா இந்த மாதிரி அர்த்தம், சாப்பிட்டா இந்த மாதிரி அர்த்தம், அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து மற்றவர்கள் எதிரில் இருக்க ஆளுங்க புரிஞ்சிக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி சைகைகள். மூணாவது வந்து வடிவங்கள், ஏதாவது டிராயிங் மாதிரி போட்டு சின்ன கோடு போட்டால் இப்படி, ரெண்டு கோடு போட்டால் இப்படி, அந்த மாதிரி எழுத்து வடிவத்தில் வந்திருக்கலாம். இதுதான் வந்து என்னோட ஒப்பீனியனில் ஒரு மொழியை உருவாகிறதுக்கு ஒரு இதுவாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் ஓகே ரைட். சாரோட கற்பனை வளத்துல, அதாவது அவரோட எண்ணங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லுது. அடுத்து யார் சொல்லுங்க? நான் பேசுறேன் சார். வாங்க வாங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே மொழி என்பது எதற்கு தோன்றியது அப்படிங்கிறத முதல்ல ஆராய்ச்சி செய்யணும். நம்ம மொழின்னு ஒண்ணு இல்லாமலே கூட மனிதன் வாழ்ந்திருக்க முடியும் இல்லையா? நினைச்சு பாருங்களேன், வாழ்ந்திருக்கலாம். நம்ம கற்பனையில தான் நான் சொல்றேன், வாழ்ந்திருக்கலாம். ரொம்ப பேசாதவங்க இப்ப வாழாமலா இருக்கிறாங்க, வாழதான் செய்யறாங்க. இப்ப ஏதோ ஒரு வகையில அவன் வாழ்ந்து கொண்டுதான் இருந்திருப்பான். அப்ப ஏன் மொழி அப்படின்னு ஒண்ணு அவன் கண்டுபிடித்ததுதான். மொழி வந்து தானாலாம் ஒண்ணு வந்தல, அவன் கண்டுபிடிப்பு தான். அதுல பார்த்தோம் அப்படின்னா மொழி என்பதற்கு முதல்ல வந்து என்னன்னா, நம்ம மனதுல இருக்கக்கூடிய எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆங்கிலத்துல நம்ம சொன்னோம்னா கியூரியாசிட்டி டு நோ திங்ஸ் அப்படி மொழி. அது மாதிரி அது பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிட்டு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கே திடீர்னு நான் ஸ்டீபன் சாரை பாக்குறேன், பார்த்த உடனே எனக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சுட்டு உடனே பக்கத்துல உள்ளவங்க சொல்ல, இவர் யார் தெரியுமா, மைண்ட் யுவர் மைண்ட் அப்படி இன்டர்நேஷனல் ஒரு அமைப்பு வச்சு நடத்தக்கூடியவர் அப்படின்னு உடனே பக்கத்துல உள்ளவங்ககிட்ட சொல்லுவேன். இப்ப அறிந்து கொண்டேன், அறிந்ததை வந்து பிறருக்கு சொல்லணுங்கிற ஆசை ஆவல் வந்து விட்டது. இன்னொன்னு நம்ம பார்க்கணும், நம்ம குழந்தையா இருக்கிற மாதிரியே நம்ம இருக்கல, நம்முடைய மூளை வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த வளர்ச்சி அடைய சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கான அடிப்படை அறிவும் நமக்கு வருது. அது அறிவியல் அறிவுன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப இந்த நாளும் தான் மொழி தோன்றுவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு வந்து அவன் வந்து சார் சொன்னது மாதிரி அவன் சுத்தி பாக்குறான் எல்லாத்தையும். அப்ப வந்து முதல்ல அவனுடைய மொழி என்ன தெரியுமா, சைகை மொழிதான். சைகைன்னு உங்களுக்கு தெரியும். சைகையில இப்ப கூட நம்ம சைகையில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா சைகையில சொல்லுவோம், வாராம அந்த ஆள் வாராம் அப்படியெல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த காலத்துல சைகை தான். விலங்குகளை பார்த்து சைகை செய்து சொன்னா ஒரு குழுவாக தனியாக வாழ்ந்த மனிதன் ஒரு குழுவாக வாழ ஆரம்பிக்கும் போது குழுவுல கட்டாயமாக அவனுக்கு ஒரு தொடர்பு தேவைப்பட்டது. அப்ப சைகை பண்ணானா சைகையில அவனுக்கு சரியா வரல. ஒருத்தர் சைகை செய்ததை இன்னொருத்தர் புரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? அது புரிந்து கொள்ளாத தனம் வரும்போதுதான் இப்ப ரவி சார் சொன்னதை இங்க நானும் ஆமோதிக்கிறேன். போல செய்தல், அதாவது சுத்தி அவனை பார்த்தான் பாருங்க, பறவைகளை பார்த்தான், விலங்குகளை பார்த்தான், நதியை பார்த்தான், எல்லாத்துக்கும் ஒரு ஓசை இருக்கத பார்த்தான். அந்த ஓசை ஏதோ சொல்லுது, அவனுடைய கற்பனை, அவனுக்கு அந்த மூளை சிந்தனை வளருது இல்லையா? அதனால அவனுக்கு தோணுது இவங்கெல்லாம் ஏதோ ஒரு தொடர்பு கொள்ளுகிறதே, இந்த அகரிணை கூட தொடர்பு கொள்ளும் போது நம்ம ஏன் முயற்சி செய்யலான்னு போல செய்தல்னு அவனும் என்ன செய்தான், ஒலி எழுப்பி பார்த்தான். அவனுக்கு ஒரு ஒலி வந்தது. குழுவா வாழ்ந்தனால அந்த குழுவுக்கு ஏத்த மாதிரியான ஒரு மொழியை அவனாக உருவாக்கி கொண்டான். இதுதான் நான் நினைக்கிறேன், இப்படித்தான் தோன்றி இருக்க முடியும். அப்புறம் அவனா வந்து முதல்ல சொல்ல போனா மொழி பேச்சு மொழியை விட எழுத்து மொழி முதல்ல வந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வரைஞ்சு காட்ட ஆரம்பிச்சான். அவனுக்கு இந்த சைகையில சரியா வராத போது டக்குன்னு என்ன செய்தான், ஏதோ ஒரு பச்சிலையை வச்சோ ஒரு கல்லை வச்சோ அந்த பாறைகள்ல வரைய ஆரம்பித்தான். அந்த குகை ஓவியங்கள் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அந்த குகை ஓவியங்கள் இது மாதிரியும் வரைஞ்சு காட்டும் போது எழுத்து முதல்ல வருது. அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து பேசவும் ஆரம்பித்திருக்கலாம் மனிதன் என்பதுதான் கருத்து. இது ஓரளவுக்கு அறிவியல் கருத்துக்களோடு ஒத்தும் வரலாம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. அடுத்து யார்? வேலம்மாள் பற்றி யார் பேசுறது? பிரேம மேடம் பேசுறீங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் சார், சில
நமக்கு அறிவியல் சார்ந்த அப்படிலாம் நம்ம இதை படிக்கல. இப்போ காலில் வந்து மிதிக்கிறாங்க யாராவது, எந்த மொழியில இருக்கிறவங்களும் ஐயோ தான் கத்துவாங்க ஏறத்தாழ. ஐ மீன் பெருசா வந்து அலாஸ் அப்படிலாம் வந்து சில இடத்துல சொல்றதை விட அந்த மொழி அப்படின்றது அந்த ஒரு ஜாய்க்கு ஒரு சவுண்டு. ஐ அப்படின்னு சொல்றது யூனிஃபார்மா, இது யாரும் வந்து ஐ சொல்லணும், ஏதாவது வியப்பா இருந்தா ஐ சொல்லணும்ன்றத சொல்லி கொடுத்துருப்பாங்களான்றது தெரியாது. இப்ப சின்ன குழந்தைங்க கூட வந்து சில சவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள பார்த்து பண்றது இல்ல, அவங்களே சில சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்றதுதான். அதே மாதிரி எனக்கு ஏற்கனவே நம்ம நிறைய சொல்ற மாதிரி குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான், இதுல எல்லாம் வந்து எனக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு மனசு வந்து அதை ஏத்துக்கிறது இல்லை. மனுஷன்றவன் மனுஷனைத்தான் தோன்றி இருக்கவங்க, எப்படி புழு தோன்றுச்சோ, பறவை தோன்றுச்சோ, யானை தோன்றுச்சோ, அது இனத்தோட தான் அது உறவு கொள்ளுது. அது அப்படிதான் வந்து இதுல இருந்து இது இவால்வ் ஆச்சு அப்படின்றதுல வந்து ஒரு இது கிடையாது. இது ஒரு மொழி அப்படின்றது இந்த ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு ஒரு சவுண்டு இப்படி ஏற்படுத்திய பிறகு அவங்க வேலம்மாள் மேடம் சொன்ன மாதிரி அந்த சிம்பிள்ஸ் போட்டு நம்ம போறோம் வர்றோம்ன்றத சைகைகள்லயும் அந்த வார்த்தைகள்லயும் சொன்ன பிறகு அந்த குழுவா உட்கார்ந்து அவங்க ஒரு பேசி இப்படி சொன்னா இப்படி, இப்படி சொன்னா இப்படி அப்படின்றத வந்து ஒரு ஒரு டீச்சிங் மாதிரி அந்த ஒரு குழுவுக்கு தலைவன் அந்த காலத்துல இல்ல தலைவி அதை ஏற்பாடு பண்றவங்க இப்படி நம்ம சொன்னா இந்த புரிதல் வரணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து எஜுகேட் பண்ணி இருப்பாங்களோ. அதன் மூலமாக நமக்கு அந்த மொழியானது இப்படி சொன்னா இதுக்கான பொருள், இப்படி சொன்னா இதுக்கான பொருள் அப்படின்றத ஒரு புரிதல் வந்து அந்த எழுத்து மூலம். அந்த எழுத்துக்களுமே உங்களுக்கு இப்ப தெரியும், இந்த வருஷத்து எழுத்து இது தமிழ் எழுத்து தான் அப்படின்னு சிந்துவெளியில இருக்கிற எழுத்தை நம்மளால படிக்க முடியுதா? முடியாது. ஆனா அது தமிழ் எழுத்துன்றது நிரூபணம் பண்றதுக்கு சில சாட்சிகள் கொண்டு வராங்க. கோவில்ல 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு எழுத்துக்கள் கூட நமக்கு படிக்க முடியறது இல்லை. ஆனா பேச்சு அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலுக்காக அந்த கம்யூனிகேஷனுக்காக பேசும்பொழுது இது எல்லாம் அந்த குழுவோட சேர்ந்து அந்த குழு கொஞ்சம் பெருசாக ஆக அது வந்து புரிதல் பகிர்ந்து எல்லா இடத்துலயும் அது ஒரு மொழியாக உருவாகி இருக்கக்கூடியன்றது என்னோட கருத்து சார். மகிழ்ச்சி மேடம், நன்றி நன்றி. நீங்க சொன்ன அந்த எவாலுவேஷன் தியரியில எனக்கு கூட உடன்பாடு இல்லை. நீங்க சொன்னதுல பலருக்கு உடன்பாடு இல்லைன்றது ஒரு பக்கம் இருக்குது, அதையும் நம்ம ஒரு நாள் அலசுவோம், பார்ப்போம். வசந்தி மேடம் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். அது எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ஒலி தான் முதல்ல வந்திருக்கு. ஒலி சப்தம் எல்லாருக்குமே ஒரு கம்யூனிகேஷன் வேண்டி இருந்திருக்கு. மெயினாக வந்து அவங்க ஒலியை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட் வந்து நைஜீரியாவிலேருந்து ஒரு பையன் வந்தான். அவன் பேர் அ ஆ ஓ ஓ, இதுதான் அவன் பேரே. முதல்ல நான் வந்து என்ன எப்படி அவனை கூப்பிடுறது அப்படின்னு ஸ்பெல்லிங் வந்து அ ஆ ஓ ஓ, அவ்வளோதான் அவன் பேர். அப்புறம் வந்து நான் கேட்டேன், எதப்பா எப்படி நான் அவனை கூப்பிடணும் அப்படின்னேன். கால்மி ஆ ஆ ஓ ஓ அப்படின்னா. ஓகே ஓகே. அப்புறம் நான் சொன்னேன், எதுக்காக அப்படி பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், எங்கள் ஊரில் வந்து பெரிய வயல் இருக்கும், அதில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப வேலை செய்யணும், எல்லாரும் நாங்கள் தான் வேலை செய்வோம். அப்போ நான் தள்ளி நின்னேன்னா எங்கள் அப்பா வந்து ஆ ஆ ஓ ஓ அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா நான் ஓடி வந்துடுவேன். ஸோ நீங்கள் நினச்சி பாருங்க, நீங்கள் மெய்யெழுத்துக்கள் யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அதில் ஒரு ஸ்டாப் வருது இல்லை, அப்போ ஒலி ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது. ஒலி ரொம்ப தூரத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால அதை யூஸ் பண்ணி அவங்க ஆ ஆ ஓ ஓ அப்புறம் அ ஆ இ ஈ இப்படிலாம் தான் பேர் வைப்பாங்களாம் அவங்க. ஓகே, அந்த கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு. இதுதான் நான் நினைச்சேன். அப்போ வந்து ஒலி தான் முதல்ல வந்திருக்கு. ஒலி வந்த உடனே அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் வரும்போது தான் நம்ம வந்து அந்த மெய்யெழுத்துக்களை கொண்டு வந்து அப்பா அம்மா அக்கா இதெல்லாம் கொண்டு வரோம். அந்த நாக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஃபங்க்ஷன் பண்ணவே இல்லை. நாக்கு வந்து சொல்றது எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி பண்ணி 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 தான் அந்த அந்த மெய்யெழுத்துக்களுக்கு வரத்துக்கு நம்ம லங்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம முதல்ல கத்தியிருக்கோம். நான் லங்ஸை வச்சுக்கிட்டு ஓப்பனாக பேசியிருக்கோம். அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த எல்லாரும் சொன்னாப்புல சித்திரை எழுத்துக்கள் முதல்ல வந்திருக்கு. சித்திரை எழுத்துக்கள் வரத்துக்கு இன்னும் நம்ம காலத்திலேயே நான் பார்த்தது என்னன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு கீரைக்கார அம்மா வருவாங்க. அந்த கீரைக்கார அம்மாவுக்கு அவங்க கீரை போட்டுட்டு அந்த கீரை தண்டை எடுத்தே ஒரு கோடு போட்டுட்டு போவாங்க. பின்னால் ஒரு சுவர் இருக்கும், அந்த சுவரில் ஒரு தண்டில் அந்த அந்த பச்சை கலரில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து பச்சை கலரில் 30 கோடு எத்தனை நாள் வந்தாங்களோ அது போட்டு வச்சுருப்பாங்க.
ஏன்னா அவனுக்கு கணக்கு தெரியாது, எழுத தெரியாது. எங்க அப்பா சத்தம் போடுவார், என்ன இந்த இடத்தெல்லாம் பச்சையாக்கி வச்சிருக்கு இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம அப்புறம் கை நாட்டு போடுறது இது எல்லாமே ஒரு விதமான கம்யூனிகேஷன். இது வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு வேற வழி தெரியல, சித்திர எழுத்துக்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் மெதுவா இந்த வந்து அச்சடிச்சு எல்லாம் வந்தது வச்சுங்க. அது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ். ஆனா என்ன ஒரு வித்தியாசம் நம்ம அனிமலுக்கும் நமக்கும் என்னன்னா, அனிமலும் பேசுது, அனிமலுக்கும் மொழி இருக்கு, அனிமலும் கம்யூனிகேட் பண்ணுது. அனிமலும் ஒருத்தருக்கு நான் இங்க இருக்கேன் அப்படிங்கறத ஒரு ஒரு யானை கூட்டம் வந்து நாங்க இங்க இருக்கோம் லோ லெவல்ல கம்யூனிகேட் பண்ணுது. அதே மாதிரி நாயும் கம்யூனிகேட் பண்ணுது, பறவையும் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுது. ஆனா ஒண்ணு என்னன்னா, அது ரெப்படிட்டிவ் சவுண்டு. நம்ம ரெப்படிட்டிவ் சவுண்டு கொடுக்கறது இல்ல, நம்ம திங்க் பண்ணி பேசுறோம். அது வந்து அந்த டெவலப்மெண்ட் வந்து நமக்கு காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கெல்லாம் நிறைய மூளையில நிறைய இடங்கள் இருக்கு வச்சுங்களேன். அதுக்கும் மொழி இருக்கு, நமக்கும் மொழி இருக்கு. ஒரு டிஃபரன்ஸ் இதுதான். ஆனா மத்தவங்க பேசிட்டு அப்புறம் வேணா நான் வேற ஏதாவது பேசுறேன். மகிழ்ச்சி மேடம், நன்றி. ஒரு நல்ல அதாவது இதுல மிகப்பெரிய ஒரு உதாரணம் கொடுத்தீங்க. ஆஹா ஓஹோ, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, கேட்கறதுக்கும் மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு நல்ல உதாரணம். யாருக்கும் ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்காங்க ஆஹா ஓ அப்படின்ற பட்சத்துல அந்த சத்தம் நம்ம எழுப்புற ஆஹா ஓன்ற சத்தம் நம்ம இயல்பா எழுப்புற ஒரு சத்தத்தை அந்த பையனுக்கு பேரா வச்சிருக்காங்கன்றப்ப அப்ப அந்த இயல்பாவே ஒரு சத்தம் இருக்குது, அதை கூப்பிடுறதுக்கு பயன்படுத்திருக்காங்க, அதே பேராவே பயன்படுத்திருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு இது ஒரு நல்ல டாக்குமெண்டேஷன் தான். நமக்கு இப்ப யாருக்குமே தெரியாத தகவல் இது. இது இவ்வளவு நாள் நீங்க உள்ளுக்குள்ளே வச்சிருப்பீங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்ததுனால இது நீங்க சொல்லணும்னு தோணுச்சு பாருங்க. இது நீங்க எத்தனை பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களா, இந்த மாதிரி பேர் இருக்குதுன்னு யாருக்கிட்ட இல்ல நான் பண்ணதில்லை. இன்னொன்னு என்னன்னா, அவங்க அந்த நைஜீரியன் இதுல வந்துங்க ஒரு சத்தம் போடுறாங்க, கிளிக்னு ஒரு சத்தம். அவங்க பேச்சிலேயே வந்து ரொம்ப, அது எனக்கு போட தெரியாது. அது வந்து அந்த பண்ணிட்டு கிளிக்னு ஒரு சத்தம் போட்டுட்டு தான் அவங்க பேசுறாங்க. ஆமா, அது இங்கிலீஷ்க்கு அவங்க வந்து நம்ம எப்படி தமிழ் பேசுறாப்புல பேசுறோமோ, அவங்க இங்கிலீஷ் பேசும்போது அந்த அந்த சவுண்ட் வருது அவங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்கா வந்துருது அவங்களுக்கு. அதனால அந்த மொழி வந்து அவங்க எதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த கிளிக் சவுண்ட் ஏன் வருது அப்படின்னு நினைப்பேன் நான். ஒரு கிளிக் சவுண்ட் வரும் பேசும்போது. நம்ம நைஜீரியால இருக்கிறவங்களை கேட்டுருவோம். ஆமா, யார் இருக்காங்கன்னு தெரியல. கல்யாணி மேடம் தான் அங்கதான் நாங்க தான் சார் அங்கிருந்து வந்தோம். அதுதான் சொல்றேன், அவங்களதான் ஆஹா ஓஹோன்லாம் பேரு இல்ல. அந்த மேடம் ஏதோ கிளிக் சவுண்ட் ஏதோ சொல்றாங்களா, அது என்ன சவுண்ட்? அது என்ன சவுண்ட்? ஒரு நடுவுல கொஞ்சம் கவனிக்கலமா, நடுவுல நான் வெளியில இருக்கேன் நான். சொல்லுங்கம்மா, சாரி. இல்ல அவங்க வந்து அவங்க ஒலியில வந்து ஒரு கிளிக் அப்படி ஒரு சவுண்ட் வரும். நம்ம அந்த சவுண்ட் கிரியேட் பண்ண முடியாது, அவங்க தான் பண்ணுவாங்க அதை. ஸ்ரீசாருக்கு வேணா தெரிஞ்சிருக்கமா. ஆனா இந்த பையன் வந்து நைஜீரியா ப்ராப்பர் கிடையாது, நைஜீரியாலே ஒரு ரொம்ப சின்ன ஊர்ல இருந்து வந்த பையன். அந்த கிராமத்துல இருந்த பையன். அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பேர் தான் வைப்பாங்களாம். நம்ம வந்து அந்த மாதிரிதான், ஏன்னா கூப்பிடுறது ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்டிங், ரியலி இன்ட்ரெஸ்டிங் மேடம். மகிழ்ச்சி. வாங்க முருகேஷ் பாண்டியன் சார் சொல்லுங்க. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. நான் வந்து இந்த மொழி தோன்றது போது ஒளியில இருந்த மொழி வந்து இருக்குது அந்த கான்செப்ட்ல மித்த உயிரினங்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நோட் பண்ணி வச்சிருக்கேன். கான்னு கத்தி காக்கா வந்து மித்த காக்காவோட தொடர்புகள் வந்து கூட்டமா வாழுது. ஒரு கூட்டமா வாழ்றதுக்கு ஒரு ஒரு தொடர்பு கொள்ற ஒரு தேவையா இருக்கிறது. அதே மாதிரி காட்டுக்குள்ள யானைகள் சத்தம், நான் காட்டுக்குள்ள போயிருக்கும்போது யானைகள் பிள்ளைகிட்டே ஒரு யானை கத்திக்கிட்டே இருந்தது, கூப்பிடு யாரா கூப்பிடுறது, ஏதோ ஒண்ணு இதுக்காண்டி கூப்பிடுது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பத்தி அதை வந்து யானைகள் வந்து குடும்பம் மாதிரி இருக்கும். அதாவது பெரிய யானைகள்லாம் இருக்கும், மெயினா பெண் யானைகள்லாம் இருக்கும். யானை யானைகளை வந்து கொண்டு இருக்கும், மித்த யானைகளை கொஞ்சம் பெரிய யானை யானைகள்லாம் விரட்டி விட்டுரும். நடுவில் போல குட்டி யானைகள்லாம் இருக்கும். அது கூட்டமா இருக்கிறதுக்காண்டி தொடர்பு கொள்றதுக்காண்டி அது அந்த சத்தத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கடல்ல உள்ள உயிரினங்களை பற்றி படிக்கும்போது கடல்ல மின் இருக்கைன்னு இருக்கு, மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும். அந்த இது 200 வோல்ட் வரை அந்த மின்சாரம் உற்பத்தி பண்ணுமா கடலில் மின் இருக்கைகள். மின்சாரத்தை வந்து நீரின் வழியா செலுத்தி மற்ற மற்ற திருக்கை மீன்களுடன் தொடர்பு கொள்ளுதான். அப்படி இன்னைக்குதான் அதை படிச்சேன். அது அப்பதாவது இது ஒண்ணு கூட்டமா இருக்கும்போது அல்லது தேவைப்படும் போது தொடர்பு கொள்றதுக்கு ஏதோ ஒரு மெத்தட்ல ஒளி அளவு யூஸ் பண்ணுது. இந்த மின்சாரத்தை யூஸ் பண்றது இதுதான் புதுசா நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கேன். மனுஷன் வந்து குழுவாக வாழ ஆரம்பிக்கும் போது ஒளி, சைகை, அடுத்து வந்து
ஒன்று ஒன்றா அது டெவலப் ஆகிட்டே இருந்திருக்கு. அந்த கோடு போட்டு வரைகிறது, படம் அடுத்து படமானது. இப்போ கூட இந்த சைனீஸ் அந்த இதெல்லாம் அந்த லாங்குவேஜ்லாம் பார்த்தா அந்த கோடு கோடாக போட்டு படமாக தான் இருக்குது. அப்படியே அடுத்த வேர்டு அப்படியே எழுத்து டெவலப் ஆகிருக்குது, பரிணாமமாக இருக்கு. நம்மலாம் நம்ம டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்லாம் பரிணாமம் வளர்ந்த போது எழுத்து பரிணாமம் ஆகி அடுத்து வந்து பாருங்களேன், தமிழ் மொழியே பாருங்க. முதல் இடத்துல வந்து நாங்கள் படிக்கும்போது இருக்கிற எழுத்து ஸ்ட்ரக்சர் வேற, இப்போ இருக்கிற எழுத்து ஸ்ட்ரக்சர் வேற. இது கணினிக்கு யூஸ் பண்றாப்புல இருக்கு. அது அந்த அதை இது இருக்கு. மனிதனை தவிர மற்ற இளைஞர்கள் அந்த தொடர்புகள் முறைகளை மாற்றிக்கொள்ளல. நான் பார்க்குறேன். நான் இதுவரை பார்த்ததுல இருந்து அது மாத்திருக்குமோ இல்லைன்னு தெரியல. இந்த பிரெஞ்சு மொழி நான் பிஹெச்டி படிக்கும்போது ஒரு வருஷம் பிரெஞ்சு மொழி படித்தேன். அந்த படிச்சு முடிச்ச ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள எனக்கு தோணுச்சு, இந்த மொழியில யாரையும் திட்ட முடியாது போல இருந்தது. எல்லாமே பேசுறதே வந்து ஒரு அமைதியா கசகசே அது மாதிரி கலாத்திரம் ரொம்ப மெதுவா பேசுற மாதிரியே தோணுச்சு, மென்மையாவே. அது ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஆக்சுவலி வந்து மொழிங்கிறது தோன்றது வந்து ஒரு தேவையின் அடிப்படையில கூட்டம் குழுவா இருக்கணும். அந்த இதுக்காண்டி தான் மொழி தோன்றிருக்கிறது. நன்றி. செல்வா பேசுறீங்களா? செல்வா சார் வாங்க. சாரிங்க சார், ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். நான் வேற எதுவும் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு நீங்க கூப்பிட்டு ஏதோ லேட் ஆயிடுச்சு. அவர் பிஸியா இருந்தீங்கன்னா அப்புறம் பேசுங்க. இல்ல தட்ஸ் ஃபைன். நான் குயிக்கா மெசேஜ் சொல்லிட்டு பண்றதுனால உங்களை கூப்பிட்டேன். ஆமா, இது மேடம் சொன்னதும் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ஒரு யூடியூப் வீடியோல ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு டிராவல் லேகரர் வந்து மேகாலயால ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல வந்து அவங்க பேரே வந்து விசில்ல தான் இருக்கும், அவங்களுக்கு வேர்டே கிடையாது. 2 வெர்ஷன் இருக்கு அவங்களுக்கு. அது யூடியூப்ல இருக்கு, நான் வேணா அந்த லிங்க் அப்புறம் அனுப்புறேன். விசில்லையே அவ்வளோ அழகா அவங்களுக்கு நோட்ஸ் இருக்கு. அந்த நோட்ஸை வச்சு அவங்க வந்து 2 நேம் வெர்ஷன் வச்சிருக்காங்க. லாங்கஸ்ட் வெர்ஷன் ஒன்று, ஸ்மாலஸ்ட் வெர்ஷன் ஒன்று. ஸோ லென்த்தியாக இருந்தால் அது ஒரு அதே அது யூனிக்காக இருக்கும். அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே விசில் தான் நேமே. 2 நேம் இருக்கும், ஷார்ட் வெர்ஷன். இதாக அது வந்து பிறந்த குழந்தைக்கு கூட அதை அவன் காட்டுவான். பிறந்த குழந்தைக்கு இதுக்கு என்ன நேம் நீ வச்சிருக்கேன்னு அவங்க அம்மாட்ட கேட்பான். அவங்க அம்மா உடனே விசில் வச்சு காட்டுவாங்க, அதான் அந்த குழந்தைக்கு பேர் அப்படின்ட்டு. அது ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ மொழி அப்படின்னாலே ஓசை தான். ஓசையை பேஸ் பண்ணி தான் இது. நம்ம அந்த வடிவேலுக்கு அப்படி தான் ஞாபகம் வருது. மியூசிக் எங்கேருந்து வருதுன்னா டொக்குன்னு கொட்டி காட்டுவான்ல ஒருத்தன். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நோட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அப்படியே லாங்குவேஜாக மாறுச்சுன்றது தான் என்னோட கருத்தும் சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. நாராயணன் சார் பேசுமா? சார் வணக்கம். அதாவது இது வந்து லாங் ட்ரான் ப்ராசஸ். ரொம்ப இட்ஸ் வெரி லாங் ட்ரான் ப்ராசஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த குகைகளில் ஓவியங்கள்லாம் இருக்கு. அந்த ஓவியங்கள் எப்படி வந்திருக்கும்னு நான் யோசனை பண்ணேன். எப்படி ஓவியத்தை வந்து அவன் திங்க் பண்ணியிருப்பான்னு நான் பார்க்கும்போது நான் நினைப்பேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மணல்ல வந்து நடக்கும்போது கால் தடம்லாம் இருக்குல்ல, கால் தடம் நடக்கிறது, அந்த அந்த பதிவுகள் வந்து தான் அவனுக்கு வந்து கற்பனையை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம வந்து வரைஞ்சி பார்க்கலாம் அப்படிங்கிற கற்பனையை கொடுத்துருக்கோம். அப்புறம் ஜெஸ்டர்ஸ், இப்போ சைகைகளில் தான் நிச்சயமாக கம்யூனிகேஷன் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சத்தம் இத்தனை வரும்போது இவன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இந்த இந்த வடிவங்கள்லாம் பார்க்கும்போது ஏன் இதுக்கு நம்ம வந்து ஒரு வடிவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மனிதன் நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து கோர்ஸ் டக்குன்னு வந்திருக்காது. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் செஞ்சுரிஸ் ஆகிருக்கும். அது அது அந்த வடிவம் கொண்டு வரதுக்கு நான் வடிவம் வந்ததுக்கு காரணம் என்ன நினைக்கிறேன், கால் தடம் அல்லது இந்த பறவைகள் நடந்து போகிறது, கோழி நடந்து போகிறது, அந்த மாதிரி அதை பார்த்துட்டு அவனுக்கு வந்து இந்த கற்பனை வந்திருக்கலாம். அந்த கற்பனை வந்து பேசி வரும்போது இப்போ இதை இந்த செல்வா சொன்ன மாதிரி நான் அந்த 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 விசில் மொழியை நான் கேட்டிருக்கேன். நான் இருக்கு. அவங்க வந்து ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அந்த 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 டிஃபரன்ஸை கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ அற்புதமாக விசிலில் வந்து அவங்க வந்து மொழியை வச்சுருக்காங்க. இந்த வடிவம் மொழிக்கு வந்து உருவம் முதல்ல, அப்புறம் வடிவம், அப்புறம் எழுத்து வடிவம், அதெல்லாம் இட் டேக்கன் லாட் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஏன்னா எல்லாம் ஒத்துக்கணும் வேற. நீங்கள் கொஞ்சம் சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, மொழி ஒருத்தன் வந்து சப்போஸ் கிரியேட் பண்ணால் கூட எல்லாரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும். அதாவது
நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு ஆராய்ச்சின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அது அவ்வளோ வருஷங்கள் இவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ பேர் இதுக்கு வந்து வேலை பார்த்துருப்பாங்க. அதை நினைச்சாவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. இப்படிதான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒலிக்கு அப்புறம் அதுக்கு ஏன்னா இயற்கையாக ஏற்பட்ட வடிவங்கள், அந்த வடிவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உருவம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதுலேருந்து பேச்சு வந்து ஆ ஊ இப்படி தான் வந்திருக்கும். இப்போ அடிச்சாவே ஆன்னு கத்துறாருல, இல்ல இந்த அமெரிக்காக்காரனும் ஆண் தான் கத்துவோம், நம்மளும் ஆண் தான் கத்துவோம். ஸோ அந்த ஒலி வந்து நிறைய மாறி 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 வரும்போது அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துக்கணும். இப்படி தான் வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் அது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு இதோட டேக்கனர் மீன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். அது ஒரு பெரிய ஆராய்ச்சி அது. இது நம்ம வந்து முடிவு காண முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது முடிவு காண முடியும் அப்படின்றத விட சரி, இப்ப நம்ம பார்த்த அளவுக்கு நம்ம படிக்கும்போது லை அப்படின்றது எப்படி போட்டோம், ஒரு கொக்கி போட்டு இப்படி லைன்னு போட்டோம். இன்னைக்கு பெரியார் சீர்திருத்தம்னு சொல்லிட்டு அது ஒரே மாதிரி யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு அடுத்த லெவல்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க ஒரு எழுத்து சீர்திருத்தம் சொல்றேன். அதே மாதிரி கணினி அப்படின்றது வந்து அப்ப இன்வென்ஷன் கிடையாது. கணினின்னு அதுக்கு ஒரு புது வார்த்தை. அதை தொடர்ந்து புலனம் இதெல்லாம் வந்து எங்க இருந்தது நமக்கு. இதுக்கெல்லாம் ஒரு ஒரு வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியுது. அது வந்து அந்த குழு இப்ப நம்ம ஏத்துக்கிறோம். தமிழர் அப்படின்ற எல்லாரும் இது புலனம். தெலுங்குக்காரங்க புலனம்னு ஏத்துக்கிறாங்களா, கன்னடக்காரங்க புலனம்னு ஏத்துக்கிறாங்களா, அவங்களுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ்ல அது என்னவோ அது மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆங்கிலத்துல சில மொழி சிலது காமனா இருக்கிறத நம்ம அப்படியே கூட யூஸ் பண்றோம். தங்கிலீஷ்னு சொன்னா கூட சிலது வந்து நமக்கு மொழிபெயர்க்க முடியாம ஒத்துக்க முடியாம இருக்கிறத நம்ம அப்படியே கூட யூஸ் பண்றோம். அது மாதிரி ஆங்கிலத்துல இருக்கிற வார்த்தைகளே ருப்பி இதெல்லாம் வந்து நம்முடைய வார்த்தை தான் அப்படின்றதுக்கும் சில இதெல்லாம் போகுது. இப்படி மொழி அறிஞர்கள் நிறைய பேசுறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஒலி ஒரு குழு. அந்த குழு வந்து அந்த ஒலிக்கான ஒரு வடிவத்தை கொண்டு வந்து அந்த குழு வந்து இப்ப இருக்கிற மாதிரி எப்படி நமக்கு யூனிவர்சிட்டி, ஸ்கூலு, காலேஜ் இப்படி வந்து அந்த குழுக்கள்லயும் சில அறிவார்ந்த பெரியவங்க இது இப்படி சொல்லுங்க, இது இப்படி எழுதுங்க அப்படின்னு கொண்டு வந்து இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அனுமானம். இன்னொன்னு நான் இதை சொன்னோன்னு ஒன்று தகவல் எனக்கு சின்ன ஞாபகம் வருது. நீங்க தஞ்சாவூர் கோவில் கல்வெட்டுகளுக்கும் மற்ற ஊர் கல்வெட்டுகளுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, கோடு போட்ட மாதிரி இருக்கும் சார். அந்த தஞ்சாவூர் கல்வெட்டு வந்து ரெண்டுக்கு ஒண்ணு கல் இருந்தா கூட அடுத்த ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு கல்லுக்கு பாத்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி அவ்வளோ அற்புதமா இருக்கும். நான் போனப்போ அங்க இருந்த ஒரு கைடு வந்து இதை பார்த்தது இல்லை. நிறைய தடவை போயிருக்கேன். ஒரு 5-6 வருஷம் முன்னாடி போகும்போது அதை காமிச்சார் எனக்கு. எவ்வளவு நாகரீகமா அவங்க எழுத்து வந்து எவ்வளவு பண்பட்டு இருந்தது. அவங்க கல்வெட்டுல நமக்கு பேனால் எழுதுறது இல்லை. ஸோ அதை இப்ப அந்த எழுத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம படிக்க முடியாது. நீங்க கல்வெட்டு படிக்க தெரிஞ்சிருந்தாதான் அதை படிக்க முடியும். ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் தெரியும். இப்ப அது வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? நீங்க மற்ற மொழிகள்ல வந்து இந்த மாதிரி கல்வெட்டு நமக்கு கொஞ்சம் திசை மாறி போறோம்னு நினைக்கிறேன். ஞாபகம் வந்ததுனால சொல்றேன் நான். மற்ற மொழிகள்ல இதை பத்தி கல்வெட்டு இது மாதிரி இருக்கா அப்படிங்கிற தகவல் வந்து தெரியல. யாராவது பார்த்தாங்களான்னு தெரியல. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஆமா, இங்கிலீஷ்லாம் இருக்கா? இங்கிலீஷ்ல ரீசன்ட் லாங்குவேஜ் இருக்க வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கிரீஸ் போனா பார்க்கலாம். அதுல வந்து இந்த கல்வெட்டுல இது தஞ்சாவூர் கல்வெட்டுல வந்து தஞ்சாவூரும் சரி கங்கை கொண்ட சோழபுரம் சரி அந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா அந்த கார்னர் முடிச்சு அடுத்து போறப்போ அது அந்த வரிசை அப்படியே இருக்கும். இதுல இத செதுக்கிட்டு அது அங்க கட்டினாங்களா அங்க கட்டிட்டு செதுக்குனாங்களான்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய எப்படி பண்ணாலும் அது வியப்பு தான். அதுதான் அது மிகப்பெரிய கேள்விதான். பார்ப்போம் நம்ம ராதாகிருஷ்ணன் சார் என்ன சொல்றாரு பாரு. வணக்கங்க. நான் இன்னைக்கு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்களே எப்படி சொல்லிட்டு அப்புறம் எப்படி சார்? இல்ல ஆமாமா. ஏன்னா அது எதனாலன்னா ஒரு நாராயணமூர்த்தி சொன்ன மாதிரி இது உங்களால வந்து விடை காண முடியாது அல்லது கரையை காண முடியாது. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. என்னன்னா நான் கங்கை நதிக்கு போயிருந்தேன். கங்கை நதியில குளிச்சுட்டு அங்க இருக்கிற கூழாங்கல் எல்லாம் பாக்குறப்ப அப்படியே ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்தேன்.
அது அதனுடைய வடிவத்துல வந்து ரொம்ப ஒவ்வொரு கலர்ல அப்படியே இருந்துச்சு. அப்படியே நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அந்த இமயமலையில இருந்து வர்ற இந்த கங்கையில இருக்கிற அங்க இந்த கூழாங்கல்லாம் வந்து எப்படி கூழாங்கல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். பல 100 வருஷம், சில வந்து 1000 வருஷம் கூட ஆனாதான் அது கூழாங்கல்லா மாற முடியும். அவ்வளவு தூரம் அது உருண்டு உருண்டு பிறண்டு பிறண்டு அந்த முழுன்னு இப்படி வர்றதுக்கு அவ்வளவு நாள் எடுத்துக்கும். மொழியும் அப்படித்தான். மொழி வந்து நீங்க வந்து மொழியோட பிகினிங், அதனுடைய டெவலப்மெண்ட், அது டெவலப்மெண்ட்ங்கிறது ஒவ்வொரு மொழியை பொறுத்தும் எத்தனை வருஷத்துல அது டெவலப் ஆகுதுங்கிறத பொறுத்து. அப்புறம் அது ஒரு நிலைப்பாடுக்கு வர்றது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நிக்கிறது. அதுக்கப்புறம் அது வந்து லிட்ரேச்சரா மாறுது. அதுக்கப்புறம் அது வந்து கிளாசிக் நேச்சருக்கு வர்றது, செவ்வியலா வர்றது. அதனாலதான் இப்ப வந்து சில மொழிகளை வந்து நம்ம வந்து டிக்ளேர்ட் செம்மொழி அப்படிங்கிற அளவுக்கு வர்றது. இதுக்கு வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். அது எப்படி இது வந்து ஒரு சின்ன இதுல நீங்க கேப்சூல்ல அடக்கி பேச முடியாது. நம்ம திருவள்ளூர் மாவட்டம், மெட்ராஸ் பக்கத்துல திருவள்ளூர் மாவட்டத்துல குடியம் கேவ்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க வந்து 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா முழுசா அது வந்து சயின்டிபிக்கா நிறைய விஷயங்கள் இன்னும் ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கு ஃபண்டிங் ஒதுக்கல, பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. ஆனா மக்கள் வாழ்ந்தாங்க 1 லட்சம் வருஷமாவும். என்ன பேசியிருப்பாங்க, அல்லது வந்து என்ன செய்கை காமிச்சிருப்பாங்க, என்ன சவுண்டு கொடுத்திருப்பாங்க. அவர்களுக்கு உதவியாக ஆரம்பத்தில் இருந்தது வந்து இயற்கை தான். இயற்கை வந்து ஒரு இடி இடி இடிக்குது, அந்த ஒரு சத்தம். இப்போ ஒரு மாடே கத்துது, மாடு வந்து மேன்னு கத்துது, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்திருக்கலாம். பறவையில இருந்து கொஞ்சம் எடுத்திருக்கலாம். அப்புறம் இவனே வந்து கூப்பிடுறது வந்து வந்து ஒரு ஒரு சவுண்டோட தான் கூப்பிட்டுருக்க முடியும். வந்து அப்போ வந்து மனிதர்களுக்கெல்லாம் பெயர் இருந்திருக்கிறதுக்கே இப்போதான் நம்ம பெயர் வச்சிருக்கோம். பெயர் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு இப்போ இவங்க சொன்னாங்கல்ல ஆ ஆ ஓ ஓன்னு, ஏதோ ஒரு அடையாளம், சிம்பல், அது மாதிரி ஏதோ ஒரு அடையாளத்துல கூப்பிட்டுருக்கலாம். அதனால இதுல வந்து பலவிதமான விஷயங்கள் வந்து அப்படியே சேர்ந்து 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 வருது. அது வந்து வர்றப்ப வந்து குழுக்கள், சிறு குழுக்கள், மீடியம் குழுக்கள், பெரிய குழுக்கள், இப்படி வர்றப்பதான் வந்து அந்த சிவிலைசேஷன் வந்து வர முடியும். ஒரு கிரேக்க நாகரிகமோ, ரோம் நாகரிகமோ, அல்லது சிந்து சமவெளி நாகரிகமோ, அல்லது மெசபடோமியா நாகரிகமோ, அதுல வந்து கொஞ்சம் பெரிய குரூப்பா இருக்கிறதுனாலதான் அந்த மொழியின் வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. அதனால இது வந்து ஒரு இதை வச்சு ஒரு மொழியை நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. ஒரு பாணி இருந்திருக்கும். ஆனா நீங்க இன்றைக்கு கணக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 7,200 லாங்குவேஜஸ் இந்த வேர்ல்டு இருக்கு. 7,200 மொழிகள் இருக்கு. அது வந்து ஐநா சபையால் அங்கீகாரம் பெற்ற மொழிகள். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. ரொம்ப அது வந்து பேசிக்கிட்டே போகலாம். பப்பு நியூ கினியான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல வந்து நீங்களே பாருங்க எத்தனை மொழிகள் அங்க இருக்குன்னு பாத்துக்க. 650 மொழி இருக்கு அந்த நாட்டுல. ரொம்ப சின்ன நாடு. அப்ப வந்து அவ்வளவு குழுக்கள் இருந்திருக்கு, அவ்வளவு விஷயங்கள் வந்து அப்படியே மாறி இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து இதுல வந்து கடினமான மொழி எது, வந்து எழுத்து மொழியில வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சைனீஸ் மேண்டரின்லாம் எழுதுறதே கஷ்டம். எல்லாம் சித்திர வடிவம், அதெல்லாம் கொஞ்சம். ஜாப்பனீஸும் அப்படிதான், சித்திர வடிவம். நம்மளுது வந்து சித்திர வடிவமா இருந்தாலும் இது வேற ஒரு அழகு இதுல. அதனால நம்ம மொழியே வந்து நீங்க தொல்காப்பியத்தோட வயசு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை 1000 வருஷங்க. நீங்க கம்பராமாயணத்தின் வயது எடுத்துக்கிட்டீங்கன்னா 1500 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பராமாயணம் 1200 வருஷம் பண்ணுவோம். அதுல எவ்வளவு கிளாசிக் லிட்ரேச்சரா இருந்திருக்கு அப்படிங்கிறப்ப அது மொழியின் தோற்றத்தை நீங்க எங்க போய் தீர்மானிப்பீங்க? அது வந்து
அப்படியே உருண்டு பிறண்டு அப்படியே ஒண்ணுனா அப்படியே ஒவ்வொரு பரிமாணத்துல எத்தனை நூற்றுக்கணக்கான பரிமாணத்துல வளர்ந்தாதான் அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு முழுமைக்கு வர முடியும். அது பிகினிங்க வந்து அப்படித்தான் வர முடியாது. அது அது வந்து நம்ம இப்படிதான் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன் அறுதிட்டு சொல்ல முடியாது அப்படின்னா, இப்போ இது மாதிரி வந்து 7000 லாங்குவேஜ் இருக்கு. அது ஒன்னொன்னும் ஒவ்வொரு பாணியில வந்திருக்கும். அது அந்த நிலப்பரப்பை சார்ந்தது, அந்த மலைப்பரப்பை சார்ந்தது, அங்குள்ள வாழ்வியலை சார்ந்தது, அங்குள்ள மிருகங்களை சார்ந்தது, பறவைகளை சார்ந்தது. இதெல்லாம் நான் வந்து எதுவும் வந்து ஒரு ஃபைனல் ஒரு டிக்ளரேஷன் மாதிரி சொல்லல. இப்படிலாம் இருந்தா தான் அப்படி வர முடியும். அதுவும் இல்லாம இது ஒரு நீங்க இப்படி சொல்றேன். நம்ம திருவள்ளுவர் வந்து 2025 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாரு. அவர் வந்து 2025 வருஷம் சும்மா இல்ல. என்ன வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்மளே 75, 80, 90 வரைக்கும் தான் இருப்போம். 2025 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் வந்து என்ன எதுல எழுதியிருக்காரு? தமிழ்ல எழுதியிருக்காரு. ஜீசஸ் இல்ல, திருவள்ளுவர் வந்து 2056 நினைக்கிறேன். ஜீசஸ் 2025. அவரு ஜீசஸ் பேசிய மொழி வந்து அராமைக் ஹீப்ரு இருந்துச்சு. ஆனா பேச்சு மொழியா அராமைக் பேசினாரு. அந்த அராமைக் மொழியே இப்ப காணாம போயிடுச்சு. இப்ப எங்கேயோ சிரியா நாட்டுல வந்து ஏதோ சில கிராமத்துல வந்து ஒரு எத்தனிக் லாங்குவேஜா இருந்துகிட்டு இருக்கு அந்த அராமைக். இயேசு பேசிய மொழி. அதுலதான் ஒரு மலை பிரசங்கம் எல்லாம் பண்ணாரு. அது நீங்க முகமது நபியோட வாழ்க்கை எடுத்து பாருங்க. அவர் வந்து அரபிக்ல வந்து பேசினாரு, இஸ்லாமிக் இதுல பேசினாரு. இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்தவர் வந்து கௌதம புத்தா. ஜீசஸுக்கு முன்னாடி 563 பிசி. அதுக்கு முன்னாடியே 563 வருஷம் முன்னாடி பிறந்த ஒரு புத்தர். அவரு பேசிய மொழி வந்து பாலி பிராகிருத் அப்படிங்கிற மொழி. அதுலதான் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனாரு. அது மகதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மகத நாட்டு சார்ந்தது அது. அதனால எல்லா கதைகளுமே இதெல்லாம் எதுக்கு இந்த உதாரணம், சீனா ஒரு பெரிய நாடு. அங்க வந்து மிகப்பெரிய அறிஞர் தத்துவ ஞானி கன்ஃபியூசியஸ் இருந்தாரு. அவரு பேசிய சீன மொழி இன்னைக்கு இல்ல. அவரு பேசின புத்தகங்கள்லாம், அவரோட தத்துவங்கள்லாம் ஒரு புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு எல்லா உலகத்தில் மொழிகள்லாம் டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கோம். ஆனா அவரு பேசிய சீன மொழி இன்னைக்கு எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ அவரே மிகப்பெரிய சிறந்த சீன அறிஞராக இருந்தாரு. அப்பனா அவருக்கு முன்னாடி அவர் பேசின மொழி வந்து எப்ப தொடர்ந்து இருக்கும்? அங்க எப்படி வரலாறு இருந்திருக்கும்? எல்லாமே அது வந்து ஒரு மிஸ்டர் நாராயணமூர்த்தி சொன்ன மாதிரி அதெல்லாம் கரை காண முடியாது. பட் எப்படியோ அது இயற்கையின் இதுலயும் நம்ம ஈர்த்துக்கிட்டோம், பறவைகள் மூலியமா எடுத்துக்கிட்டோம், நம்மளாவும் உருவாக்கிக்கிட்டோம், நம்மளாவே கட்டமைச்சிருக்கோம். சில மொழிகள் கட்டமைக்கப்பட்டது. அது ஆங்கிலம் கூட, ஆங்கிலத்தின் வயதே வந்து 1200 வருஷம் பழசு. அது ஆரம்பத்துல வந்து ஆங்கிலோ சாக்சான் அப்படிங்கிற ஒரு மொழியாதான் அது அப்படிதான் பேர் இருந்துச்சு. அதுக்கு வந்து ஓல்டு இங்கிலீஷ்ங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து மிடில் இங்கிலீஷ்னு மாறிச்சு அது. அப்புறம் மிடில் இங்கிலீஷ்ல இருந்து அப்புறம் ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷா மாறிச்சு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற இங்கிலீஷ் இது வந்து 17th செஞ்சுரியில இருந்து தான் இந்த இங்கிலீஷ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஷேக்ஸ்பியரு, மில்டனு, பைரனு இவங்கெல்லாம் வந்தாங்க. அதனால இதனுடைய வடிவமே வந்து 1200 வருஷம். தமிழோட இது வந்து கிட்டத்தட்ட 5000 வருஷம். நான் சான்ஸ்கிரிட்டை பத்தி பேசல. சான்ஸ்கிரிட் வந்து வால்மீகி. வால்மீகி வந்து அதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் இந்த வேர்ல்டு. இந்த தமிழுக்கு ஈக்குவலான ஒரு பழமையான மொழி. அவர் எழுதுனதை வந்து அதுக்கப்புறம் கம்பருக்கு என்ன ஒரு நாலேஜ் இருந்தா சான்ஸ்கிரிட்ல இருந்து கம்பராமாயணத்தை மொழிபெயர்க்க முடியும். அது மாதிரிலாம் அது செஞ்சாங்க. இது வந்து ஏன் இந்த பின்பகுதியை சொல்றேன் அப்படின்னா, முன்பகுதியை வந்து உங்களால வந்து தீர்மானிக்கவே முடியாது. பல 100 ஆண்டுகள், சில 1000 ஆண்டுகள் அது கடந்து உருண்டு பிறண்டு அது செழுமையாகி அப்படியே வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. அது லிங்குவிஸ்டிக்ஸ் சம்பந்தமா அந்த ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கு. அதுல நிறைய வந்து இது வந்து திராவிடியன் குரூப் லாங்குவேஜா, இண்டோ ஆரியன் குரூப் லாங்குவேஜா, இது அரப் இஸ்லாமிக் லாங்குவேஜஸ் குரூப்லாம் இருக்கு. அதுக்குள்ள இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
இருந்தாலும் முழுமையா நீங்க சொல்ற தலைப்பு இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. அது எப்படி உருவாக்கி இருக்க முடியும், உருவாகி இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி பலவிதமான வடிவங்கள்ல, பலவிதமான பரிமாணங்கள்ல, பலவிதமான சூழ்நிலையில, பலவிதமான வாழ்வியல்ல, பலவிதமான வந்து பறவைகள் துணையோடும் விலங்குகள் துணையோடும் வந்து இப்படியே கட்டமைக்கப்பட்டு தான் அந்த மொழி வந்து உருவாக்கி இருக்கு. அது இன்னைக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். இங்க இருக்கிறவங்க வந்து சில பேர் ரொம்ப அருமையான கருத்துக்களை, வசந்தி அவர்களும் சரி, நாராயணமூர்த்தி மற்றவங்களாம் நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க. அதனால நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நான். அதனால தேவையா இருந்தா கடைசியிலும் பேசுறேன். மற்றவர்கள் மூலியமா மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்னும் ஆசைப்படுறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி சார். இது நம்மளுடைய இது என்னன்னா, ஆழம் பார்க்க போறது இல்லை. அதாவது எப்போ வந்தது என்னன்றது ஆழம் பார்க்க போறது இல்லை. நம்மளோட சிந்தனைக்கு ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க ஆரம்பிக்கிறதுனாலதான் பல விஷயங்களை நம்ம உள்வாங்குறோம். இப்படி இருக்கலாம் அப்படின்றத கண்ணோக்கி போகும்போதுதான் அதுக்குண்டான ஆதாரங்களை தேடுறோம். நம்ம இன்னொரு விஷயம்னா, இங்க எந்த மொழியும் இந்த மொழியை பத்தி தான் நம்ம பேசல. மொழி என்ற ஒரு விஷயம், அது எந்த மொழியாகவும் இருக்கலாம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மராட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம பேசுறது வந்து ஒரு மொழி. மனிதன் தன்னைத்தானே ஒரு ஒரு தகவலை பரிமாற்றிக் கொள்வதற்கு மொழியை எப்படி கண்டுபிடிச்சிருப்பான், எப்படி வந்திருக்கோன்றது அந்த சிந்தனையை நோக்கி நம்ம நகரணும். அப்ப இது வந்து எத்தனை ஆண்டு காலமாகவும் இருக்கட்டும், எப்படி ஒரு ஒரு உணர்வு ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம், பறவைகளை பார்த்து சத்தம் போட்டா சத்தம் இருந்தது, விலங்குகளை பார்த்து சத்தம் இருந்ததுட்டு. மனிதனும் சத்தம் போட்டான். மனிதனுக்கும் சத்தம் இருந்தது, உணர்வுகள் இருந்தது, கோபம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அந்த மனிதனுக்கு விலங்குகளுக்கு இருந்த உணர்வுகளும் மனிதனுக்கும் இருந்தது. மனிதனும் கத்தி இருப்பான், விலங்குகள் மாதிரியே கத்தி தான் இருப்பான். மனிதன் எப்படி கத்தினான்றது நமக்கு தெரியாது. விலங்குகள் மாதிரியே ஒரு விதமான ஒரு சத்தத்தோட தான் அவனும் வாழ்ந்திருக்கிறான். அந்த வாழ்க்கையில அவங்களுக்குள்ள ஒரு மொழி பரிமாற்றம் இருந்திருக்க கூடும். அது வந்து அந்த வார்த்தைகளோட அந்த சத்தத்தோட இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் நாளடையில முதல்ல எல்லா மிருகங்களும் இயல்பா சத்தம் போட்டு தான் இருக்கும். மனிதனும் அதே மாதிரிதான் இயல்பா சத்தம் போட்டு இருப்பான். அந்த சத்தம் வந்து ஒரு நாளடைவில ஒருத்தரை இது வந்து நான் சொல்றது வந்து ஒரு ஒரு 30-40 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடிதான். இப்ப சாதாரணமா நடந்த விஷயங்கள் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்போ வந்து மனிதன் வந்து எப்படி விலங்குகளும் இன்னைக்கு கம்யூனிகேட் பண்ணிக்குது. காக்கால இருந்து ஒவ்வொரு மிருகமும் நல்லா கம்யூனிகேட் பண்ணுது. ஏன் நம்ம கூட பழகும் போதும் அதுங்க பேசுதுன்றது வாஸ்தவமா நம்மளால பார்க்க முடியுது சில விஷயங்களை. அந்த மிருகங்களுக்குள்ளான சைகைகளை நம்ம எத்தனை எல்லா விலங்குகள்கிட்டையும் பார்க்கிறோம். ஏதோ ஒரு விலங்கு நம்ம ஒரு மாடு எருமாடு ஒரு சிங்க கூட்டம் அடிக்குது. அந்த சிங்க கூட்டம் அடிக்கிறத இந்த எருமாடு போடுற சத்தத்துல எங்கேயோ இருக்கிற எல்லா எருமாடும் வருது. எல்லா எருமை மாடும் வந்து இந்த சிங்கத்தை அடிக்குது. அப்போ அந்த அந்த மொழி அதுக்கு இங்க என்ன தாக்குறாங்கன்ற ஒரு விஷயத்த ஏதோ ஒரு சத்தத்துல அது தெளிவா தெரிவிக்குது. அந்த தெரிவிக்கிற ஒரு சத்தம் வந்து அதுங்களுக்கு புரியுறதுனாலதான் எங்கேயோ இருக்கிற எல்லா மிருகமும் வந்து அதை காப்பாத்துது. இதை நம்ம கண்கூடாக நம்ம இதுல பாக்குறோம். டிவில நம்ம யூடியூப்ல எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பல மிருகங்களுக்கு அந்த அவங்களோட ஒரு ஒரு தகவல் பரிமாற்றம்ன்றது இருக்குது. இதே மாதிரி மனிதனுக்கும் இருந்திருக்கும். அந்த அந்த மொழி பரிமாற்றம் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரா இருந்திருக்காது. அவனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சத்தத்துல இருந்துதான் மற்ற விஷயங்களை கொண்டு வந்திருக்கான்றத நம்ம பார்க்க வேண்டியது. நம்மளால முடிஞ்சதுக்கு எவ்வளவுக்கு நம்ம கற்பனை பண்ணி உள்ள எவ்வளவு நீண்டு போக முடியுமோ போகும், பதிவு பண்ணுவோம். நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனையில வந்ததுதான் கண்டுபிடிச்சது தானே தவிர நம்மளால முடிஞ்சதை பதிவு பண்ணுவோம். இன்னும் ஒரு செஷன் வச்சு வெளியில இருந்து நம்ம குழுவில் இல்லாதவங்களை வெளியில இருந்து கூப்பிட்டு அவங்களுடைய சிந்தனையும் வாங்குவோம். இதெல்லாம் தான் ஒரு திட்டம். பார்க்கலாம். நீங்க சொன்ன தகவலுக்கு நன்றி சார். அலமேல் மேடம் வாங்க. சிவகுமார் சார் நீங்க பேசுறீங்களா? சார் ராதாகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி நானும் கேட்கறதா சார் வந்தேன். பெரிய சிந்தனைகளும் எந்த அபிப்பிராயமும் இல்லை. ராதாகிருஷ்ணன் சார் கேட்கறதால சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. அது மாதிரி கேட்கறதா வந்திருக்கேன் சார். நீங்க பேசுங்க, நான் கேட்கறேன்.
எனக்கு இந்த எல்லாருமே தங்கமணி கேட்கிறோம் சார். கேட்கும் போது நம்ம சித்திரையும் வளரும் சார். நிச்சயமா வளரும். நீங்க தங்கமணி ரகசியத்துல சிவாஜி கணேசன் காட்டு முன்னாடியே வருவான். அவனுக்கு பேச தெரியாது. அவனுக்கு எப்படி ஜமுனா அசந்தி கொடுத்தாங்கன்னா ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு தான் எனக்கு சிந்தனைகள் போக தவிர பெருசா உங்களை மாதிரி சிந்தனைகள்லாம் போகல. சத்தம் போடுவான், அவன் பசின்னு கேட்பான். செய்தியான சத்தத்தை தான் அவனுக்கு ஜமுனா அந்த ஹீரோயின் பேச்சு சொல்லி கொடுப்பாங்க. அந்த அளவு அதுக்கு மேல நம்ம சிந்தனைகள்லாம் போகல. நீங்க என்ன பேச நான் கேட்கறதா? வாங்க வாங்க அலமல் மேடம் வாங்க. சார் குட் ஈவினிங். கேக்குதா சார்? கேக்குதா? சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சான்ஸ் கொடுத்ததுக்கு. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலைன்னு முதல்ல வள்ளுவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ கல்வியை விட முதல்ல கேள்வி கேட்டல் அப்படிங்கிறது முதல்ல வருது. ஸோ நம்ம குழந்தை உண்டாகிறச்சியே மனுஷன் உண்டாகிறச்சியே பிரெயின் டெவலப் ஆகிச்சியே இந்த நியூரல் சென்டர் எங்க டெவலப் ஆகுதுன்னா ஆடிட்டரி லோப்ஸ். காதுக்காக முதல்ல கண்ணுக்காகவும் காதுக்காகவும் 2 குழி வருது. அந்த குழிக்குள்ள நர்வ்ஸ் எல்லாம் போய் நர்வ் சென்டர் போய் நியூரான் போய் உட்காந்துக்குது. ஸோ முதல்ல ஆக்டிவேட் பண்றது இந்த கண்ணு ஆல்ஃபேக்டரி லோப்ஸ்ன்னு பேரு. கண்ணு லோப்ஸ் பேரு, இது பேர் ஆடிட்டரி லோப்ஸ். இந்த ஆடிட்டரி லோப்ஸ் வந்து போக போக எவால்வ் ஆகி சத்தத்தை வாங்கிக்குது. ஸோ குழந்தை வந்து ஆக்சுவலா இட் மேக் சவுண்ட் ஈவன் இன் தி டியூரிங் பிரெக்னன்சி. அண்ட் கர்ப்பப்பையிலேயே அது சத்தம் போடுற மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்ட்ராசவுண்ட்லயே அது அதிர்ச்சியெல்லாம் நம்ம எழுதலாம் வருது. ஸோ அந்த செவி டெவலப்மெண்ட் ஆஃப் ஆடிட்டரி லோப்ஸ் லீட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் வோக்கல் கார்ட். அந்த தொண்டை அது அப்படிங்க வச்சு அந்த தொண்டையிலேருந்து சம் நியூரான்ஸ் கோ அண்ட் சிட் தேர். அந்த நர்வ் பாக்ஸ் அந்த அனாட்டமியில வந்து வோக்கல் கார்டு வருது. இந்த கார்டு வந்தோடனே அது சத்தம் வருது. அந்த சத்தத்தை வச்சுட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுது, பயப்படுது. குழந்தை பிறந்தோடனே நம்ம ஏன் அது அழுதுன்னு கேட்டிங்கன்னா, வெளியில வந்தோடனே அதுக்கு நிறைய சத்தம் வருது. சத்தம் வந்தோடனே அழுது. ஸோ அழாத குழந்தையா தான் நாங்கள் டவுட் பண்ணுவோம். அந்த குழந்தைக்கு காது கேட்கலையோ என்னவோ நினச்சிட்டு வில் பி ஹேவிங் அ நோட் ஆஃப் இட். அந்த மாதிரி குழந்தைக்கு முதல்ல சத்தத்தை கேட்டு தான் நம்ம ஜனங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். இந்த சத்தத்தை கேட்டு அந்த அதுங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது. அந்த அப்போ ரியாக்ட் ஆகணும்னு தோன்றது. அப்போ தோண அந்த நர்வ் செல்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா ஆகுது. நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் பிரெயின் இஸ் a wonderful organ. அது என்னென்ன தேவையோ அந்தந்த நர்வ் செல்ல கொண்டு வந்து அந்தந்த இடத்துல கொண்டு வைக்கும். ஸோ அந்த பிரெயின் சென்டர்லேருந்து நர்வ்ஸ் வந்து ஆடிட்டரி லோப்லேருந்து வோக்கல் கார்டுக்கு வந்தோடனே இந்த வோக்கல் கார்டு சவுண்டு வந்து காது கேட்டோன்னே வாய் வந்து திருப்பி டங் மசில் டெவலப் ஆகுது. ஸோ டங் பேச ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியே நம்ம சத்தத்தையே கேட்டு சத்தமா முதல்ல அவங்க சொன்ன மாதிரி ஓசையா வருது. ஓசையிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை டெவலப் ஆகி ஏதோ பேசணும்னு பார்க்குது. அப்புறம் அழறது, அப்புறம் வந்து ஆங்கும், அப்புறம் கை அடிக்கும். உடனே அதுக்கு வந்து காது நல்லா டெவலப் ஆனோடனே அதுக்கு பேசணும்னு தோணுது. அம்மா நம்ம சொல்ற அம்மாவை அதுவும் அம்மா அப்படிங்கும். ஸோ ஒவ்வொன்றா நம்மளுக்கு டெவலப் ஆகி மொழி வந்திருக்கு. இது நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப நாள் கட்ட ப்ராசஸ் தான். பட் எவ்ரி திங் டிபெண்டட் ஆன் ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி டெவலப்மெண்ட். ஒவ்வொன்றுக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஒவ்வொரு ஆர்கனும் டெவலப் ஆகி பர்ஃபெக்டா ஆனோன்னா நம்ம லாங்குவேஜ் டெவலப் பண்ணிக்கிறோம். இப்போ கூட லாங்குவேஜ் நம்ம வந்து இப்போ சைனீஸ் லாங்குவேஜ் பேசுறதா கஷ்டப்படுவோம். அதுக்கு ப்ராக்டிஸ் தேவை. ஸோ வோக்கல் கார்டு இஸ் a wonderful organ which can practice as per the needs of the human being. ஸோ முதல்ல காது, அப்புறம் ஒலி, அப்புறம் ரியாக்ஷன், அப்புறம் சத்தம், அப்புறம் பேச்சு, அப்புறம் லாங்குவேஜ், அப்புறம் நம்ம ரிஃபைன் பண்ணிட்டு படிச்சு கேள்வி கேட்டு நம்ம தெரிஞ்சுட்டு நிறைய பேசுறோம். ஸோ நம்ம நேச்சுரல் லாங்குவேஜை சீக்கிரமா பேசிடுறோம். ஃபாரின் லாங்குவேஜை கொஞ்சம் டெவலப் பண்ணி கற்றுக்கிறோம். இப்படிதான் மொழி அப்பப்போ தோணி இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ சார். மேடம், நீங்க சொன்னது வந்து இதெல்லாம் வந்து டெவலப் ஆன குழந்தை வந்து நீங்க பிறந்த குழந்தை எப்படி பேசுதுன்னு கேட்டா நீங்க சொன்ன வார்த்தை இது கரெக்ட். புரியுதுங்களா? நம்ம பேசுறது அது இல்ல. நம்ம பேசுறது ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதன் பேசாதவது அப்ப மொழியா உருவானது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளோட கற்பனையில எப்படி வந்தது. இதெல்லாம் நடந்திருக்கும். அறிவியல் பூர்வமா சத்தம் கேட்டா அந்த சத்தத்தை வந்து உள்வாங்கிறது, காதுல வாங்கி அவனுக்கு அந்த பிரெயின் ஒர்க் பண்ணதெல்லாம் இயற்கையாவே நடந்திருக்கு. ஆனா எப்படி ஒரு மொழின்னு எப்படி உருவாகி இருக்கும்? ஆதி மனிதன் அப்படிதானே சார் டெவலப் பண்ண முதல்ல சத்தம் கேட்டு அதுதான் மேடம், டெவலப் பண்ணி அதுக்கு ஏதாவது அந்த கற்பனைக்கு தான் உங்களை போக சொல்றேன். அந்த வடிவம் சித்திரம் போட்டு காமிக்கிறான், ஏதோ வழியில பேசணும்னு பாக்குறான். அதுக்குள்ள அவனோட உடம்பு நல்லா ரியாக்ட் பண்றதுனால அவனால பேச முடிஞ்சது. லாங்குவேஜ் டெவலப் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா லாங்குவேஜ் என்னென்ன பேசணுமோ அது தகுந்தாப்புல பேசியோ இல்லாட்டி வரைஞ்சோ காமிச்சு டெவலப் பண்ணிட்டே வரான். ப்ரோக்ரஸ் ஆகிட்டே வந்திருக்கு. அப்படிதான் லாங்குவேஜ் இவால்வ் ஆயிருக்கு. நன்றி மேடம். நன்றி தேங்க்யூ. சக்கரபாணி சார் வாங்க. சார் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். வாங்க மேடம். இப்ப நமக்கு பசுமாடு கூப்பிடுறோம்னா என்னன்னு கூப்பிடுறோம்? நம்ம
மா மா அப்படி சொல்லி, ஆடுன்னா அதே மாதிரி மே மே அப்படி, ஆமா ஆமா காக்கான்னா காக்கா வா வான்னு தான் கூப்பிடுறோம், ஆமா கிளிக்கு கீக்கின்னு தான் சொல்றோம். இது யார் சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு? கிளிதான் அந்த சொல்லி சவுண்டு, கொடுக்குது, காக்கா தான் சொல்லி கொடுக்குது. அந்த சவுண்டு கொடுத்த உடனே அதே சவுண்டுல அதுங்க அதுதான் கிட்ட அதுதான் பழகிறதுக்கு நம்ம வந்து இப்படி அந்த சவுண்ட்ஸ் வந்து, அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ப்ரோக்ராம் பண்ற மாதிரி இது இப்படி கூப்பிடணும், இது இப்படி செஞ்சுக்கலாம், அப்படி வந்து எவால்வ் ஆகிருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி லட்சம் வருஷங்களுக்கு முன்னால, நம்ம இன்னைக்கு பேசுறது இல்ல. அதே வந்து கம்பர் பத்தி நம்ம ராதாகிருஷ்ணன் சார் சொன்னாரு. வால்மீகி லக்ஷ்மணன் சொன்னவரை இலக்குவன் அப்படின்னு ஏன் சொல்றாரு? அதுக்குள்ள இலக்கணம் எல்லாம் வந்துருச்சு. இப்படிதான் இந்த மொழியில வந்து சொல்லணும், தமிழ் மொழின்னா வடமொழியை தவிர்க்கணும், இப்படி எல்லாம் ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. சோ அதுக்காக எல்லா வார்த்தையும், ஒரு வார்த்தை கூட வடமொழி கலக்காம எப்படி கொண்டு போறதுன்றத, இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து ஒவ்வொரு பீரியட்லயும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி டெவலப் பண்ணி மொழியை வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம். சக்கரபாணி சார் வாங்க please. சார், அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு வணக்கம். நன்றி. எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா அவங்களுக்கு குறித்த கருத்துக்களையும் சிலது அவங்க இப்படி இருந்திருக்கலான்ற அந்த எண்ணங்களையும் வெளிப்படுத்தினாங்க. நம்ம வந்துட்டு ஒரு சில தேதிகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். என்ன, நம்ம தமிழை பத்தி என்ன பேசுன உடனே என்ன சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் குடியேன்னு வரும். கல்லு மண்ணுலாம் தோன்றதுக்கு முன்னாடியே ஏன் தமிழ் குடி தோணுச்சேன்றோம். அந்த தமிழ்ன்றது அதுங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு எந்த அடிப்படையில் அதை சொல்றாங்க, அது ஒண்ணு எனக்கு ஒரு புதிராக இருக்கு. அடுத்தது மனோன்மணி சுந்தரனார் அந்த நீராறும் கடல் கொடுத்த அந்த பாடல்ல சொல்வாரு, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடணும்ன்றார். இந்த மொழியெல்லாம் வந்து தமிழ்ல இருந்து தான் பிறந்து போச்சு ஒண்ணுன்னா. அப்படியே பின்னாடி அந்த வரிகளை நீக்கிட்டு தான் நம்ம தமிழ் தாழ்வாழ்த்து பாடுறோம். ஆக இந்த இதெல்லாம் வந்துட்டு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னதாக மனிதன் எப்ப உருவான, மனிதன ஒரு ஜந்து உருவாச்சோ, அது தவழ்ந்து நடந்து போகும்போது அது கண்ணுல பாக்குறத அது ஒண்ணு, அது எப்படி அந்த ஜென்ரேஷன் ஆச்சுன்னு எனக்கு என்னால அதை கற்பனை பண்ண முடியல, எனக்கு இதுவாகல. அது அந்த கூட்டம் கூட்டமா அப்படி பார்க்கும்போது எதையோ ஒண்ணு பார்க்குது, இடி இடிக்குது, தமால்னு இந்த சவுண்டை கேட்ட உடனே இது தரையில படுத்துக்கிறது, இல்ல பொருளுது, ஆடுது, ஏதோ பண்ணிருக்கணும். அடுத்தவங்க அதை பார்த்துட்டு இவன் செய்யறத பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஒன்னா கூடி மின்னல் மின்னும் போது, மழை இடி இடிக்கும் போது, விலங்குகள் கத்தும் போது, இவங்க எல்லாம் வந்துட்டு இது ஒரு குரூப் மாதிரி எப்படியே இதுங்களுக்கு என்ன செய்யறது, இது எப்படி கத்துச்சுன்றது ஒருத்தர் கத்தி காட்ட, அடுத்தவன் அதை பார்த்து சிரிச்சிருக்கலாம், அதே மாதிரி அவனும் கத்திருக்கலாம். ஓஹோ, இந்த குறிப்பிட்ட இது விலங்கு இப்படிதான் கத்து. இது மேடம் பிரேமா மேடம் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு குரல் இருக்குது. இந்த குரல்களுக்கெல்லாம் பார்க்கறான், இவனா அதுங்களுக்கு ஒரு பெயரை வச்சிருக்கணும். இப்படிதான் வந்து மொழி தோன்றிருக்கும்னுட்டு நான் நினைக்கிறேன். இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ச்சி அடைந்து அதை எப்படி விரிவாக்கம் போதுதான் கோடு போட்டிருப்பான், அந்த கோடு அப்புறம் எடுத்துக்கலாச்சு, அது அப்படியே வந்தது. ஒரு நான் கண்ணால கண்ட ஒரு சொல்றேன், அது இது கொஞ்சம் நம்ம ஆரம்பத்துல இவர் சொன்னார் பாருங்க, நம்ம பெயரை மறந்துட்டேன், அமெரிக்காவில் இவர் என்ன சார் பெயர், செல்வா செல்வா செல்வா. அந்த ஒலி அத எங்க ஊர்ல ஒரு திருடன் ரெகுலரா திருடு போகும் ஊர்ல. கடைசியில ஒரு நாள் ஒருத்தர் இந்த இரவு காவல் காக்கிறவங்க எப்படியோ கண்டுபிடிச்சு அவன் எங்க போறா வரான்னு பார்த்துட்டே இருந்து அவனை பிடிச்சிட்டாரு, கையமையா பிடிச்சிட்டாங்க. அவனை கொண்டு வந்து பஞ்சாயத்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு கேட்கறாங்க, இது நான் கண்ணால பார்த்ததை சொல்றேன் நானு. அவன் சொல்றான், நான் ஒருத்த மட்டும் திருடறீங்க, என் டீமே ஒண்ணு இருக்குதுன்னுட்டு. எல்லாம் எப்படின்னு கேட்டா, பகல் நேரத்துல பார்த்தா வேட்டையாடுறவங்க இந்த பூனை பிடிக்கிறது, எலி பிடிக்கிறது, அப்படி இப்படின்னுட்டு. ஆனா இரவுல பார்த்தா இவங்க தான் திருடுறாங்க. இதுக்கு இவங்களுக்குள்ள பரிபாஷை ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்க, திருடனுங்க பரிபாஷை. அதுல இப்ப எல்லாரும் எனக்கு முன்னாடி எல்லாருமே அதை பேசுனீங்க, ஒரு மாதிரி சவுண்டு கொடுப்பானா, இவன் செய்து காட்டுறான், டெமோ காட்டுறான் எல்லாரும் முன்னாடி. இத மாதிரி சவுண்டு கொடுக்கறேன்னா இந்த இடத்துக்கு ஆளு வந்துட்டான் அப்படின்னு. அதை அப்ப ஒரு பறவை மாதிரியே சவுண்டு எல்லாத்தையும் செய்து காட்டான் அவன். அதுக்கு முன்னாடி இவனுக்கு எப்படி பேசுகிறானுங்கன்றத
அதுக்கு ஒரு எல்லாமே சவுண்டு தான். சவுண்டை வச்சு இவன் இது பண்ணுது. அவன் கையில ஒரு புல்லாங்குழல் வச்சிருந்தான். இந்த புல்லாங்குழலை வச்சு பாட்டு பாடுற மாதிரி அதை ஊதி காட்டுறான். அதுக்கு ஒரு இது இருக்குது, இதுதான் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணான். நான் அதை கண்ணால பார்த்தேன். அத மாதிரி இந்த ஒலி வடிவத்துல ஒரு மொழியே, திருட்டு மொழி, அந்த மொழியே இவனுங்க வந்து பேசுறானுங்க. அந்த மொழி வச்சே அவனுடைய வாழ்க்கை ஓடுது. இத மாதிரி தான் ஒவ்வொன்றும் அப்படியே அதை இவனுக்கு பண்ற அந்த ஒலியை எழுத்து வடிவில கொண்டு வந்தோமா, அதுக்கு நம்ம ஒரு பெயர் வச்சிருவோம். இது இந்த லாங்குவேஜ், இது இப்படிதான் கோடு போடணும் அப்படின்னு. அவனுங்க அந்த சவுண்ட்லயே வச்சுட்டு எல்லாத்தையும் அவனுக்குள்ள அந்த பரிபாஷைகளை பண்ணிக்கிறானுங்க. அத மாதிரி நான் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் வேந்து போயிட்டாங்க. அவங்கள ஒண்ணுமே பண்ணல. எடுத்த பொருள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதை அவனுக்கு சேல்ஸ் பண்ணல. எல்லாமே பூமி கடையில புதைச்சி வச்சிருந்திருக்காங்க. அது அவனுங்க சொல்றானுங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் பொறுத்ததுக்கு அப்புறம் யாருமே தேடலை, யாரும் அதை விட்டுட்டாங்கன்னா அப்புறம் தான் நாங்கள் அதை எடுப்போம்னுட்டு மொத்தத்தையும் கொண்டு வந்தானுங்க. ஆனால் ஒன்று கூட அதில் சாதாரணம் இல்லை. கொண்டு வந்து பஞ்சாயத்தில் வச்சாங்க. அப்புறம் இப்போ யாராவது எடுத்து கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இது திருடனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வருது. இப்படி அந்த சவுண்டை வச்சு தான் ஆரம்பத்தில் மொழி உருவாகி இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. எல்லாரும் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து யாரு? நாராயணன் சார் எதனா சொல்லணுமா? அதாவது மொழி வந்து வடிவம் படுறதுக்கு முன்னாடியே அது ரொம்ப பல வருஷ காலம் வந்து அது புழக்கத்துல இருந்திருக்கணும். அது இருந்து அது பழக்கமாகி அந்த மொழி வந்து இப்ப இன்னமும் சில மொழி எழுத்து வடிவம் இல்லாத சில மொழி இருக்குல்ல, மலைவாழ் மக்கள்கிட்ட இன்னும் இருக்கு. ஊட்டி பக்கத்திலே இருக்கு எழுத்து ஸ்கிரிப்ட் இல்லாத மொழி இருக்கு. நிறைய மொழிகள் எழுத்து வடிவம் இல்லாத நிறைய மொழிகள். இப்ப அந்த குறவங்குறத்தி பேசுறதுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் கிடையாது. அவங்க சௌராஷ்டிரா மொழிக்கே ஸ்கிரிப்ட் கிடையாது. சௌராஷ்டிரா சார் நிறைய மொழிகள் இருக்கு. நிறைய மொழிகள் இருக்கு சார். அந்த மாதிரி நிறைய மொழிகள் வந்து இப்ப இவ்வளவு காட்டுவாசிங்க பேசுறது, இவங்க குறியக்காரங்க பேசுறது, இந்த மாதிரி அவங்க எந்த பல மொழிகளுக்கு இது எழுத்து வடிவம் இல்லை. இவ்வளவு வருஷம் கழிச்சு எழுத்து வடிவம் இல்லாம மொழி இருக்கு அப்படின்னா, இதே தமிழும் வந்து வரி வடிவம் இல்லாம ஒரு காலம் வாழ்ந்திருக்கணும். நிச்சயமா வாழ்ந்திருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு thousands of years. அது வந்து ஒண்ணுமில்ல. நீங்க வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு 2000 அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில்ல இப்படி இருந்திருக்கு. 2000 வருஷம் முன்னாடி இலக்கணத்தோட திருவள்ளுவர் எழுதியிருக்காருன்னா, அது இலக்கணம் எப்போ ஆரம்பிச்சு மொழி வரி வடிவம் எப்போ அமைஞ்சிடும்னா அது வந்து இன்னும் பின்னோக்கி போகும். அது அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல எனக்கு. நான் அதை படிக்கல. சார் வந்து வேற சரித்திரம்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் படிக்கல. நான் விபவி படிக்கும் சுவையான சப்ஜெக்ட் தான் இது. ஆனால் இது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து மொழி தோன்றிய வரலாறு ஏதாவது புக் இருக்கான்னு தெரியல. ஆராய்ச்சி இருக்குங்க, புக் இருக்கு சார். இருக்கா? நம்ம அந்த பக்கம் போனது இல்லை. பார்க்கலாம். அது ஒரு சுவையான இதெல்லாம் பேசும்போது தான் தெரியுது. இது வந்து ஒரு ஆராய்ச்சிக்குரிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி வந்திருக்கலாம் அப்படி. ஆனால் எப்படி வந்திருக்கலாம்னு சொன்னா கூட ஒரு அனுமானம் தான் அது. ஏன்னா வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்திருக்குங்கிறது ரெக்கார்டு கிடையாது நமக்கு. இப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சார் ஒரே மொழியில கூட பிராந்தியங்கள்ல எப்படி பேசப்படுது. மதுரையில ஒரு மாதிரி பேசுறது நமக்கு மெட்ராஸ்காரங்களுக்கு புரியாது. மெட்ராஸ்ல பேசுற மொழி கோயம்புத்தூருக்கு புரியாது. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மொழிக்கான அந்த ஒலி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. அப்போ அந்த நீங்க சொல்ற மாதிரி எழுத்து வடிவத்துக்கெல்லாம் விட்டுடுங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? காலம் தான் காரணம் மேடம். காலம் எவ்வளவு தூரம் ஜாஸ்தி இருக்கோ அவ்வளவு புரியாம போகுது அப்படின்னா காலம் மட்டும் இல்ல, இடமும் காரணம். ஆமா, சூழலும் காலமும் காரணமா இருக்கு. நான் 72 73 நினைக்கிறேன். நான் சென்னை வந்தப்போ ட்ரிப்ளிகேன்ல வந்து ஒரு கரிகாய் விற்கிற வண்டியை தள்ளிட்டு போற ஒருத்தர் வந்து கரிகாய் பேசிட்டு எதை விற்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. நீங்க நம்ப மாட்டேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லது சார். அதே நிலைமைதான் எனக்கு மதுரைக்கு போயிட்டு சென்னையில இருந்து எனக்கு வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. இன்னைக்கு நான் மதுரைக்காரி மாதிரி ஆயிட்டேன். என்னோட தமிழ் வந்து அந்த தமிழ் வந்துருச்சு அப்படின்றது வேற.
புரியவே புரியாது மாதிரி அந்த அளவுக்கு சர்க்கரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா போய் நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு வந்துட்டாரு என்னோட ஓயே. கேட்டா என்னங்க இது என்ன அம்மா அது வந்து சீனிமா, இது சக்கரைமா. சக்கரை இப்படி நமக்கு சில விடயங்கள் அதுக்கு இவர் ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி அது இடம் சார்ந்து சூழ்நிலை சார்ந்து. திருநெல்வேலியில எப்படி அந்த ஸ்லாங் இருக்கு, அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கோவைக்குன்னு அந்த இங்க போட்டு பேசுறது அது ஒரு யூனிக்னஸ். இந்த மாதிரி சென்னைன்னா சென்னையில அவங்களுக்கு பலதரப்பட்ட மொழிகள் இருக்கிற ஒரு அந்த இடத்துல அது ஒரு ஃபாஸ்டா அவங்க பேசுறது இப்படி நம்ம மரியாதை குறைவா நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மொழி ஆயிடுச்சு. எப்படி மொழிகள் அப்படின்றது நிறைய விடயங்கள் இருக்கு. அந்த ஒலி வடிவத்துக்கு நிறைய வடிவங்கள். நம்ம எழுத்து வடிவத்தை பத்தியே பேசல. ஒலி அப்படின்றது நமக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி நன்றி மேடம். எழுத்தாளர் திருமதி கல்யாணி ஸ்ரீதர் அவர்கள் வந்திருக்காங்க. சார் திடீர்னு பயமுறுத்தாதீங்க சார், எல்லாரும் பயந்து எந்திரிச்சு ஓடிட போறாங்க. அதான் சார் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு. இருந்தாலும் வேற மாதிரி கொஞ்சம் சொல்றேன் சார். நானு சிந்தனையில மொழி எப்படி முதல்ல வந்திருக்க முடியும்? எண்ணம் தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும் மனசுல. எண்ணம் தானே மனதில் அரும்பி இருக்க முடியும். மொழி இல்லாம எண்ணம் வருமா? மொழி இல்லாம எப்படி எண்ணங்கள் வரும்? நமக்கு முதல்ல மொழி இருந்தா தானே எண்ணம் வர முடியும். சோ சிந்தனையில் மொழி எப்படி முதலில் தோன்றும்? எண்ணம் தானே மனதில் அரும்பி இருக்க முடியும். மொழி இல்லாமல் எண்ணம் மலர்தல் சாத்தியமா? கண்கள் காண்பதை தேவைக்கு பயன்படுத்தி பொழுதை கழித்தே கண்ணில் பாக்குறது எல்லாத்தையும் அப்படியே தேவைக்கு எது இருக்கோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு பொழுத போக்கிட்டு தான் இருந்தாங்க. உற்ற உணவை உண்டு உறங்கி குகையில் பதுங்கி இயற்கையை வென்றே. நல்ல எந்த சாப்பாடு நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு குகைக்குள்ள பதுங்கி இருந்துட்டு. ஏன் பதுங்கி இருந்தாங்க அப்படின்னா இயற்கையை வெல்லணும். ஏன்னா இயற்கை திடீர்னு மழையை கொட்டும், இல்லைன்னா வெயில் அடிக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அப்படி இருக்கும் போது தனித்தனியா சுத்தி அவங்க எல்லாம் திரிஞ்சிட்டு இருந்தாங்க. தனியே சுற்றி திரிந்து பின் குழுவாக இணைந்த பின்னே மொழி வந்தது. அவங்க எல்லாம் தனித்தனியா சுத்திட்டு இருக்கும் போது மொழிக்கு ஒரு அவசியம் தேவைப்படல. அதுக்கப்புறம் எல்லாரும் இணைஞ்சு குழுவா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மொழிங்கிற ஒண்ணு தேவைப்பட்டது. அதுவும் ஏன் தேவைப்பட்டதுன்னா வெளியே திரிய போனவர்கள் தான் கண்ட காட்சிகளை பகிர்ந்திட. அவங்க வெளியே சுத்தி பார்த்துட்டு வந்தோடனே என்னென்ன எல்லாம் பார்த்தோம், வெளியில போன ஆளு திருப்பி அந்த குகைக்குள்ள அடையும் பொழுது என்னென்னலாம் பார்த்தானோ அதை அங்க இருக்கிறவங்க, ஏன்னா எல்லாரும் வெளியில கிளம்பி போயிட முடியாது. அவங்க உணவுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல அண்டா குண்டா வச்சு உணவு வைக்கலன்னாலும் ஒரு மிருகத்தை அடிச்சு அதை வச்சிருந்திருப்பாங்க, இல்ல பழங்களை பறிச்சு வச்சிருப்பாங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக சில பேர் வீட்லயும் குகைக்குள்ளேயும் சில பேர் வெளியிலயும் போயிருந்திருப்பாங்க. அவங்க வெளியில கண்ட காட்சியை இவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் உள்ள இருந்தவங்க அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் அதை ஒரு கம்யூனிகேஷனா இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்க சைகையிலையும் ஓவியத்திலையும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க. இது எல்லாம் போக நம்ம கத்துக்கிட்டதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தியே ஆகணும். அந்த மாதிரி அப்படி எப்படின்னா இப்போ ஒவ்வாத உணவின் பட்டியல் சொல்லி தன் குழுவை எச்சரிக்கவும் மெயினா அதுலதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. தாங்க எது ஒத்துக்கும் ஒத்துக்காது, நம்ம இதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் அபாயம் பத்தி இப்ப ஒரு உயிரினத்தை இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த உயிரினங்கள் அப்படிங்கிறதையும் பாதுகாத்து அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்காகவும் செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தோன்றி பின் தொடர்ந்து வளர்ந்து கண்ணில் அடங்கா அண்டம் கைகொள்ள மொழி கொண்டு தகவல் கடத்தி எல்லையற்று நிற்கிறது மொழி. இந்த அண்டம் பூரா தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மொழி ஒண்ணு கண்டிப்பா அவசியம். அது இருந்தாதான் நான் இப்ப கத்துக்கிட்டதை அதை பதிவு பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்ததுக்கு கொண்டு போக முடியும். அப்படிங்கிறதுக்காகவே தான் அந்த மொழி வந்திருக்க முடியும். இன்னொன்னு, மனதினாலும் உடல் குறிப்புகளாலும் தகவல் கடத்தினார்கள் முதல்ல. இப்ப கூட நம்ம மனசுக்குன்னு ஒரு அலைவரிசை ஒண்ணு எப்பவுமே இருக்கும். இப்போ அலமேல அம்மா கூட சொன்னாங்க, குழந்தை ஃபர்ஸ்ட் காது தான் கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, காது கேட்காத குழந்தைக்கு கூட அந்த மனசுல என்ன அது ஒரு மொழி இருக்கு அந்த குழந்தைக்கு. அது தன்னோட மனசுல இருக்கிற அலைவரிசையா என்னன்னு தெரியல, அது தன்னுடைய எண்ணங்களை பகிருது. சோ அதனால கண்டிப்பா காது வச்சு மட்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நானு. எதுக்கு மொழியோட அவசியம் வந்ததுன்னா எண்ணிக்கை கூடியதாலும்
பல்வேறு இடங்களில் தள்ளி தள்ளி இருந்ததாலும் ஒருவர் சொன்னதை மற்றவருக்கு மூன்றாம் ஆள் சொல்ல வேண்டி இருந்தது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன்னா அது ஓகே, ஆனா நான் சொன்னதா சொல்லி இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது தேவைப்படுது மொழி. அதுக்காகவும் மொழி வந்திருக்கணும். இப்படிதான் மொழி வந்தது. மொழி என்று ஒன்று உருவான பிறகு அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி சீரமைத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இலக்கணம்னு ஒண்ணு வந்தது. இலக்கணம் எப்ப அது ரொம்ப கட்டாயமாச்சுன்னா, ஒரு சமுதாயம், ஒரு சொசைட்டின்னு ஒண்ணு உருவானதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அது இலக்கணம் ஒண்ணு தேவைப்பட்டது. இப்படி எதற்காக மொழி உருவானதோ அதற்கு எதிராக மாறி இருக்கிறதா இப்போ அப்படிங்கிறது ஒரு டவுட். ஏன்னா நடுவுல நின்று தொடர்பு ஏற்படுத்துபவர்கள் நல்லது சொல்லி இணைச்சும் வைக்கலாம், இல்ல பொல்லாததை சொல்லி பிரிச்சும் வைக்க முடியும். இன்னொன்னு, மொழி கொஞ்சம் பிசகினாலும் பிரிவுதான். நம்மளுடைய மொழி வார்த்தைகள் ஏதாவது நம்ம பேசிக்கிறப்போ ஒரு வார்த்தை கொஞ்சம் அதிகமாயி போனா கூட அது நம்மளுக்கு பிரிவை தான் உண்டு பண்ணுது. அப்ப கூட மொழினாலதான் பிரிவு வருதே ஒழிய மனமும் எண்ணமும் எப்பவுமே இணைந்தே கிடைக்கிறது. அந்த மனமும் எண்ணமும் இணைந்தே கிடக்க மொழி ஒன்று இடைநின்று கெடுப்பதும் இன்று நடக்கிறது. முன்னேறி கொண்டே இருக்கும் உலகில் ஆங்காங்கே எல்லை மீறுதலும் இருந்து கொண்டே இருக்கிறது. இது வரமா சாபமா? அளவோடு இருந்தால் எதுவும் வரமே, அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சே. தேங்க்யூ சார். இதுக்கு சொன்ன தெரிஞ்சதுங்களா? எழுத்தாளர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப தெரிஞ்சதா? அதுதான் விஷயம். ஓகே, முதல்ல இப்ப நீங்க எழுதுனது கவிதையா கட்டுரையா, எனக்கு எப்போ எழுதுனீங்க அதெல்லாம் சொல்லுங்க. தோணுனத எழுதிட்டே வந்தேன் சார். எப்போ எழுதுனீங்கன்றது கேள்வி. நீங்க தலைப்பு எப்ப சார் கொடுத்தீங்க? அதுக்கப்புறம் தான் சார், இப்ப வெளியே போயிட்டு வரும்போது, கார்ல வரும்போது எழுதுனீங்க. மகிழ்ச்சி, நன்றி, பாராட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அருமை. வசந்தி மேடம் ஏதோ சொல்லுங்க. அருமை. ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். கல்யாணி மேடம் சொன்னது கரெக்ட் தான். ஆனா நான் இதுல ஒண்ணு முரண்படல, ஆனா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எப்ப அந்த பண்டம் மாற்று முறை எப்ப அவங்க வணிகம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா அந்த கம்யூனிகேஷன் இருந்துச்சு. அந்த கம்யூனிகேஷன் இல்லாம இருந்தா ஏமாத்திடுவாங்க. ஸோ அதனால அதுக்கு ஒரு கட்டாயமே இட் இஸ் அ மஸ்ட்ங்கிற மாதிரி வந்துருச்சு. அவங்க சும்மா ஏதோ தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சொல்லலாம், இது சூரியன் சந்திரன், இது தீ, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். அப்போ எப்போ வர்த்தகம்னு ஆரம்பிச்சதோ பண்டமாற்று முறை, அவங்களுக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு செட் ஸ்டாண்டர்ட் மாதிரி வச்சு அப்போதான் இந்த மொழியோட இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாகி அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சி அவங்க குறியீடுகளாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த கீரைக்காரமாவே அவங்களுக்கு பணம் கிடைக்காது, இல்லாட்டி அவங்க அந்த கீரையை வச்சு ஒன்றா போட்டு 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 ஒரு 10 நாளைக்கு அப்புறம் எங்ககிட்ட பணம் கேட்பாங்க. ஸோ அந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் அதில் ஆரம்பிச்சது தான் நம்ம எழுத்து முறை. அந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் இல்லை வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்லி வாயால் சொல்லி ஓரலாம் முடியாது. அதனால அது இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் ஸ்டீஃபன் சாருக்கு நான் ஒரு சின்ன இந்த கிளிக்கை பற்றி அனுப்பியிருக்கிறேன். 2வது இதுதான் நல்லா இருக்கு. 2வது முடிஞ்சா எல்லாரும் பேசணும்னு கூட நீங்கள் அதை போட்டு காமிக்கலாம். அது அவங்க வித்தியாசமா இருக்கும். அதனால தான் நான் அனுப்பிச்சேன் சார். சார் எனக்கு ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. அதாவது இப்ப நம்ம இப்ப நம்ம ஏதாவது திங்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. யாரோ இடையில பேசுற மாதிரி இருக்கு. யாரு? இல்ல, நான் சொல்ல வரேன் சார், பேசிருப்பாடு. நீங்க பேசுங்க, சொல்லுங்க சார். அதாவது இப்ப நம்ம ஒன்று திங்க் பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு மொழியில திங்க் பண்றோம். நம்ம ஆங்கிலத்திலேயோ அவங்க வசதியான மொழியில திங்க் பண்றோம். தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ தெலுங்குலையோ ஏதோ ஒன்று திங்க் பண்றோம். இப்போ ஆதி காலத்துல மனிதன் இந்த கம்யூனிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி இவனை கொன்றுவோம், இதை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு நினைச்சுதானே செஞ்சிருக்கணும். நீ மனிதனை விட்டுருங்க, ஏதோ ஒரு ஆட்டையோ கொண்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அவன் அந்த திங்கிங் இருக்கணும்ல. அந்த திங்கிங் மொழி இல்லாம எப்படி திங்க் பண்ணியிருப்பான்? அததானே கல்யாணியும் கேட்டாங்க சார். கல்யாணியம் சொன்னதுல இருந்தா எனக்கு கல்யாணி மேடம் சொன்னதுல இருந்தா இந்த திங்கிங் வந்தது சார். தேவை மட்டும்தான் சார் அந்த இடத்துல. அதை நீங்க பார்த்தா உங்களுக்கு பசிச்சா அந்த சாப்பாடு தேவை, அவ்வளவுதான். அதை எடுத்து அந்த இடத்துல அவன் எடுக்கலாமா வேண்டாமான்னு திங்க் பண்றதுக்கெல்லாம் சொசைட்டி அப்ப ஃபார்ம் ஆகவே இல்லை. சோ அவன் எடுத்தான், தின்னா, இருந்தான், வாழ்ந்தான், அவ்வளவுதான். இல்ல மேடம், திங்கிங் இல்லாம ஆக்ஷன் இருக்காது. எப்படின்னா பண்ணலாமோ, திங்கிங் இருந்திருக்கு, ஆனா வெர்பலைஸ் பண்ணலாம். எஸ், வெர்பலைஸ் பண்ணல, அது வேற. ஏதோ ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். நீங்க திங்கிங் மட்டும், அதாவது ஒரு விஷயம்
நீங்க அதாவது பசி முதல்ல மனுஷனுக்கு ஒரு காரணம் பசி. இரண்டாவது காரணம் பயம். என்ன பயம்னா இயற்கையோட பயமும் இருந்தது, விலங்குகளால பயமும் இருந்தது. இயற்கையோட பயம் வந்தா, மழை வந்தா அவனுக்கு என்ன நடக்கும் தெரியாது, மின்னல் அடிச்சுதுன்னா என்ன நடக்கும் தெரியாது. அப்போ மாறும் சூழ்நிலைகளை பார்த்து அவனுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் வந்திருக்கும். இது ஒரு ஒரு முறையே நடக்குது அப்படின்றது, இயல்பா நடக்குதுன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் வந்திருக்கும். அந்த புரிதல் பயமும் இந்த மிருகம் வந்ததுன்னா நம்ம கொண்டுட்டோம். என்னென்ன மிருகம் வந்து இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து சின்ன சின்ன மிருகங்கள் தான். மனிதன் சமாளிக்கக்கூடிய மிருகங்கள் தான், எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய மிருகங்களா இருக்குது. ஆனா இதே புலிய ஒரு ஆளா இருந்தா நம்ம புலியோ வேற யானையை கூட அடிச்சுடுது இல்லையா? புலி பாத்தீங்கன்னா புலியோ சிங்கமும் யானையை கூட, பெரிய மிருகத்தை கூட அடிக்குது. அப்போ ஒவ்வொரு மிருகத்திடமும் ஒவ்வொரு மனிதனோட சேர்த்து நான் சொல்றேன், மனிதனோட சேர்த்து ஒவ்வொரு மிருகத்திடமும் பயம் என்ற உணர்வு அதிகமா இருந்தது. அப்ப அந்த பயம் என்ற உணர்வும் பசி என்ற உணர்வும் இந்த ரெண்டு தான் மேலோங்கி இருந்திருக்க கூடும்ன்றது என்னோட சிந்தனை. அப்ப இந்த சிந்தனை அவன் வந்து பசிக்கும் போது வேட்டையாடுறதுக்கு சரி என்ன அடிச்சு சாப்பிடணும், ஏதோ ஒண்ணு சாப்பிடணும்ன்ற அந்த ஒரு சிந்தனை இருந்திருக்கும். ஆனா அதுக்கு மொழி இருந்திருக்காது, உணர்வுகள் இருந்திருக்கும். அந்த உணர்வுகள் சிந்தனையா இருந்திருக்கும். அந்த சிந்தனையோட தான் இருந்திருப்பான். பயம் என்ற உணர்வு இருந்திருக்கும், அந்த பயத்துல இருந்திருப்பான். ஆனா மனுஷன் சிரிச்சிருப்பானான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ வந்து சிரிப்புன்றது மனிதன்கிட்ட இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அந்த சிரிப்புன்றது அதுக்கு ஒரு தனி செஷன் வைக்கலாம். அது வந்து சார் சந்தோஷம்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சிரிப்பு வரும். எப்படி வலி வரும்போது கண்ணுல தண்ணி வருதோ அந்த மாதிரி அவனுடைய மனசு வந்து ஒருவேளை அவன் சாப்பிட்டதுல அவன் சந்தோஷப்பட்டிருந்தாலோ அல்லது உடல் உறவுல சந்தோஷப்பட்டிருந்தாலோ அவனுக்கு வந்து ஒரு புன்னகைங்கிறது தானா வந்திருக்கும். அதே ரைட்டு, நீங்க சொல்றது சரிதான். ஆனா வந்து இப்ப வந்து நீங்க சொல்றது சரிதான், தானா வந்திருக்கும். எந்த அளவுக்கு அவன் சிரிச்சிருப்பான்றது ஒரு பக்கம் இருக்கு. துக்கத்துல கூட அழறது கூட எந்த அளவுக்கு அழுதுருப்பான், கண்ணுல தண்ணி வந்திருக்கலாம். சரி, இப்ப மாதிரி இந்த சிவாஜி கணேசன் நடிப்பு மாதிரி ஆக ஓகன்னு ஓடலாம். அந்த கண்ணுல தண்ணிங்கிறது வழியும் சார் வந்திருக்கும். அதே மாதிரி சிரிப்புங்கிறது இருந்திருக்கும். கொஞ்சம் சத்தமும் போட்டிருக்கலாம், சில நேரங்கள்ல அதிகமாவும் சத்தம் போட்டிருக்கலாம், கட்டு மீறிய சத்தமும் இருந்திருக்கலாம். அப்போ அதே மாதிரிதான். ஆனா வந்து புன்னகைன்றதோ சிரிப்புன்றதோ ஒரு சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பான். ஆனா ரொம்ப சிரிச்சிருப்பானா அப்படின்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. அதையும் நம்ம பேசுவோம். அப்போ இதெல்லாம் தான் சிரிப்புங்கிறது சார். இப்ப வந்து அந்த குரங்கு வந்து அப்படி தட்டிட்டு குஷியானா கத்துது இல்ல, அந்த மாதிரி கூட இருந்திருக்கும், வாய்ப்புகள் இருக்கு. எல்லா மிருகங்களாதான் மனிதன் வாழ்ந்த காலங்கள். அந்த வாழ்ந்த காலங்கள்ல அவன் பேசுறதுக்கு எந்த மாதிரி சத்தத்தை பயன்படுத்திருப்பான், ஏதோ ஒரு சத்தத்தை பயன்படுத்திருப்பான். இந்த சத்தம் தான் படிப்படியா வந்து நமக்கு வந்து ஒரு முதல்ல வந்து அந்த கும்பலோட மனிதன் ஸ்டார்டிங்ல வந்து கூட்டா வாழ்ந்தானா, கும்பலோட வாழ்ந்தானா? இல்ல, தனித்தனியா தான் வாழ்ந்திருப்பான். அங்கங்க ஒரு பிறகுதானே அது வந்து வாழ்ந்திருக்கான். இப்ப மிருகங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மிருகங்கள் வந்து கூட்டமா இருக்குதுன்னா, ஆனா அது தனித்தனியா தான் இருக்குது, தேவைதான் வந்துடும் வச்சுங்க. அது மாதிரிதான் மனிதன் வாழ்ந்திருப்பான். இப்ப மனிதன் சேர்றதுக்கும் அது ஒரு காலகட்டம், மிகப்பெரிய காலகட்டம் வந்திருக்கும். அந்த மிகப்பெரிய காலகட்டத்துக்கு இடையில அவன் அந்த சத்தத்தோட இன்னொரு சத்தத்தையும் எப்படி பரிமாற்றி கொண்டான் அப்படின்றது சின்னதா வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தர் சிந்தனைக்கும் விடுறேன் நான். இதை நம்ம பேச சிந்தனை வளருது நமக்கே. இப்ப நம்ம சாதாரண என்ன பேச போறோம்னு நினைச்சோம், பேச நம்ம ஒவ்வொருத்தர் சொல்ல நிறைய தகவல்கள் நமக்குள்ளேயே தோன்றது இல்லையா? வேற யாராச்சும் பேசுங்க. ஒரே ஒரு கருத்து சொல்லுங்க. கல்யாணி மேடம் சொன்ன அந்த கவிதையில முதல் ஒரு 4 வரி மட்டும் கொஞ்சம் படிங்க மேடம் ப்ளீஸ். சிந்தனையில் மொழி எப்படி முதலில் தோன்றும்? எண்ணம் தானே மனதில் அரும்பி இருக்க முடியும். மொழி இல்லாமல் எண்ணம் மலர்தல் சாத்தியமா? கண்கள் அது ஒரு சின்ன டவுட் தான். மொழி இல்லாமல் எண்ணம் சாத்தியமானிட்டு, எண்ணம் மலர்தல் சாத்தியமா? எண்ணம் மலர் கண்கள், அதுதான் சார். அது கூட வந்து அடுத்த 2 லைன் சார். கண்கள் காண்பதை தேவைக்கு பயன்படுத்தி பொழுதை கழித்தே உற்ற உணவை உண்டு உறங்கி குகையில் பதுங்கி இயற்கையை வென்றே தனியே சுற்றி திரிந்து பின் குழுவாக இணைந்த பின்னே மொழி வந்தது. எப்படி வந்ததுன்னு கேட்டாதான் மொழினாலே மொழிதல்னாலே நம்முடைய கருத்தை தெரிவித்தல்.
கருத்தை தெரிவித்தருங்கிறத கம்யூனிகேஷன். இப்படி சொல்றதுதான் பின்னாடி அது மொழின்னு நம்ம சொல்றோம். அது எனக்கு நான் அதுதான் ஆரம்பத்தில் எனக்கு சொன்னேன், தமிழ் தான் முதல்ல தோன்றுச்சு நம்ம பெருமையா சொல்லிக்கிறோமே, அது அந்த அந்த மொழி. அவன் என்ன பேசியிருந்திருப்பான், அவன் பல இதுல பேசியிருந்திருப்பான், அதுக்கு நாம ஒரு வடிவம் கொடுத்துட்றோம், அவன் தமிழ் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி. அதனால இந்த வரியில தான் எனக்கு எண்ணம் உருவாகுறது சொன்னீங்களே, கரெக்ட். அதுதான் ஒரு சின்ன பேசாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். மற்றவர்கள் பேசல, பிரசன்னா பேசுங்க, அப்புறம் லதா மேடம் வாங்க பேசுங்க. சார் நீங்க இப்ப கல்யாணி சொன்னதும் நீங்க சொன்னதும் கான்ட்ரடிக்டா இருக்கு. எப்படின்னா, நீங்க சிந்தனை சிந்திச்சிருப்பான், இந்த மிருகம் இப்படி கொன்னு இப்படி பயமுறுத்துமோ கொல்லுமோ அப்படி எல்லாம் நினைச்சிருப்பான், அதனால மொழி வந்திருக்கும் சொன்னீங்க. இப்ப கல்யாணி சொன்னபடி பாத்தீங்கன்னா சிந்திக்கிறதுக்கே மொழி தேவை. வேணா 1-to-1 பேசும்போது வேணா ஆக்ஷன்ல காட்டியிருக்கலாம் சம்திங். ஆனா அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவா வேறவங்களோட பேசணும்னா அப்பயே மொழி டெவலப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் சிந்திக்கவே ஆரம்பிச்சிருப்பான். இன்னொன்னு கல்யாணி சொன்னாங்க, இந்த இலக்கணம் இதெல்லாம் சொசைட்டில இன்னும் பெட்டரா வர்றதுக்காக டிஃபைன் பண்ணிருப்பாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ரைட்டு தான் அவங்க சொன்னது, பட் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். எந்த மொழியும் முதல்ல மொழி ரஃபா வந்துடும், அதுக்கப்புறம் அது ஸ்டாண்டர்ட் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் சென்று சாப்பிட்டேன், அது வந்து பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். அது மாதிரிதான் நான் சொன்னாலும் கல்யாணி சொன்னாலும் நீங்க சொன்னாலும் அதே மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக தான் இலக்கணம்னு ஒண்ணு வரையறுத்ததே. ஸோ அந்த இலக்கணம்ங்கிறது வந்து அதுக்கப்புறம் வந்திருக்கு. அது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா ஒரு லாங்குவேஜை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கு அப்படிங்கறது என்னோட எண்ணம். இங்க இலக்கணத்துக்கே போகல. ஒண்ணு அவங்க சொன்னாங்க இல்லையா இலக்கணம், நீங்க சொன்னது ஓகே சரி. இப்போ கல்யாணி மேடம் சொன்ன மாதிரி வந்து மொழி வந்த பிறகுதான் சிந்தனை வந்திருக்கும்னா அது இல்ல. சிந்தனை அடிப்படையாவே இருந்திருக்கேன். ஏன்னா அவனுக்கு உணர்வுகள், பசின்றது நமக்கு வந்து எப்பயுமே எடுக்குது. பசின்றத உணர்வு வேற சிந்தனை வேற சார். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, பசின்றது நம்ம உணர்றோமா இல்லையா சார்? நீங்க சொன்ன மாதிரி அவங்க பிரசன்னா பேச சொல்லிட்டு நம்ம ஆர்கியூ பண்ணலாம் சார். ஓகே வாங்க பிரசன்னா. வணக்கம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆதி மனிதன் வந்து நாகரிகம்லாம் இல்லாம இருந்தான். அப்போ அவனுக்கு வந்து எந்த ஒரு வித்தியாசமும் விலங்குகளுக்கும் அவனுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருந்திருக்காது. நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு பசி இருந்திருக்கும், தூக்கம் இருந்திருக்கும், ஆனா மொழின்ற ஒண்ணு இல்லாம இருந்திருக்கும். அப்போ அவன் வந்து விலங்குகள் என்ன செய்யுதோ, பறவைகள் என்ன செய்யுதோ அதை பார்த்து ஒன்னும் கத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒரு மத்தவங்களோட பழக ஆரம்பிக்கும் பொழுது, ஒருத்தரோட ஒருத்தர் சேரும் பொழுது அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்ப நீங்கெல்லாம் சொன்ன மாதிரி பசி இருந்திருக்கும், இல்ல ஒரு எங்கேயாவது போகும்போது அடிபட்டு இருந்திருக்கலாம், ஒரு காயம் பட்டிருக்கலாம், ஒரு விலங்கு கடிச்சு ரத்தம் வந்திருக்கலாம். அப்போ ஒரு ஒலி எழுப்பியிருக்கலாம். அது எதேர்ச்சியா நடந்ததா இருக்கலாம். அது ஒருத்தர் செய்யறது மட்டும் இல்லாம ஒரே விதமான ஒலிய ஒரு உணர்ச்சிக்கு பல பேர் செய்யும் பொழுது ஓகே இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா ரீஃபைன் பண்ணி ஒரு சைகை முறையில மத்தவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம். எடுத்த எடுப்புலயே அவங்க மொழியா வந்திருக்கா அப்படின்னா நிச்சயமா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அவங்க ஆரம்பத்துல எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சைகை மொழியில இப்ப பசிக்குதுன்னா நான் வயிற்ற தொட்டு காட்டலாம், இல்ல எனக்கு தலைவலிக்குதுன்னா தலையை தொட்டு காட்டலாம், இந்த மாதிரி ஒரு சைகையில புரிய வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி உணர்ச்சிகள் இருக்கு அப்படின்னும் பொழுது அதை வேற எப்படி வெளிப்படுத்த முடியும்? இல்ல நான் ஏன் செட் ஆஃப் பீப்புளுக்கு சைகை மட்டுமே போதும் அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை நான் பார்க்கும் பொழுது எப்படி நான் கம்யூனிகேட் பண்ண முடியும்? அந்த மாதிரி அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும் பொழுதுதான் அவங்களுக்கு அந்த மொழின்ற ஒண்ணு தேவைன்றத உணர்ந்திருப்பாங்க. அப்ப அந்த மொழியை நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா இந்த இயற்கை, பறவைகள், விலங்குகள் இதுகிட்டேந்து தான் அவங்க மூலம் எடுத்திருக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு இடி அடிக்கும் போது ஒரு சத்தம் வருது அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வந்திருக்கும். இப்ப பயத்துல நம்ம ஆணு ஒரு சத்தம் கொடுத்திருப்போம். அப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தா இப்படித்தான் ஒலி எழுப்பணும், அப்ப மத்தவங்களும் அப்படிதான் எழுப்புறாங்களா, இந்த மாதிரி எல்லாம் இவங்க பார்த்து ஒவ்வொரு
இயற்கை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த ஒலிகளை முதல்ல அவங்க அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மாலதி எதனா பேசுறேமா? மாலதி. ஓகே, மாலதி பேசல. ரைட், ஓகே. இப்போ ரெஃபாய் பாய் இருக்காரு சார். ரிஃபாய் பாய். எல்லோருக்கும் வணக்கம். வாங்க வாங்க. முதல்ல நான் மொழி படம் பார்த்தேன், சூப்பர் படம். அதை விட்டுட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ற மொழி வந்து எல்லோரும் பல ரூட்ல அதனுடைய ரூட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி சிறப்பா எல்லாரும் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை உண்டு. பொதுவாகவே எல்லாரும் சொன்ன கருத்துல ஒரு கன்க்ளூடா நான் என்ன சொன்னேன்னா, ஓசை தான் முதல்ல வந்திருக்கும். இப்போ காட்டுவாசிகள்லாம் இருக்கும்போது இப்போ நம்ம சொல்றோம் குயில் கூவுது, சிங்கம் கர்ஜிக்குதுன்னா அந்த சவுண்டை ஆரம்பத்திலேயே கேட்டு கேட்டு இப்போ நம்ம குயில் கூவுதுங்கிறோம். இதை வேற மாதிரி சொல்லியிருந்தா அது நம்மளும் மயில் தோகை இந்த அது மாதிரி இந்த சவுண்டுங்க வந்து சவுண்டு தான் முதல்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக நான் 20ஆம் நூற்றாண்டுலேயும் ஒரு பெரிய அதிசயத்தை பார்த்தேன். இப்போ நான் வந்து புனித ஹோலி மதினாங்கிற இடத்துல கேசிரா அந்த கோல்டு கடையில் இருக்கும்போது பில்கிரிமேஜ் நிறைய பேர் வருவாங்க. அதில் சில ஆப்பிரிக்கா நாடுகள்லேருந்து வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் வந்து நியூமெரிக்கலாக சொல்ல தெரியாது அவங்களுக்கு. அவங்க வந்து பெரும்பாலும் US டாலரை கையில் கொண்டு வருவாங்க. $1 காட்டிட்டு அதை 2 தடவை கை தட்டினா $200. 3 தடவை தட்டினா அந்த பேப்பரில் 3 மல்டிபிள் பை 3 4. அவங்க அந்த சவுண்டு சிஸ்டம் தான் கையை வச்சு கையை தட்டி தட்டி அவங்க வந்து அந்த நியூமெரிக்கலாக சொன்னதை நான் பெரிய ஆச்சரியமாக பார்த்தேன். என்ன உலகம் வளர்ந்துருக்குது, 20ஆம் நூற்றாண்டுக்கு வந்தாச்சு, இப்போவும் அவங்க கரன்சி இப்படி சொல்கிறாங்களாண்டு. அதுக்கப்புறம் டெசிமல் இப்போ $20 சொன்னால் ஒரு ஃபிங்கரில் பாதியை காட்டுறாங்க, சின்ன இந்த குட்டி ஃபிங்கரை காட்டுறாங்க. அப்புறம் 50க்கு அதை காட்டுறாங்க. நம்ம ஒவ்வொரு இல்லாட்டா நம்ம நோட்டை எடுத்து காட்டணும், இதானாமான்னு காட்டினா அந்த நியூமெரிக்கில் சொல்கிறாங்க. இதை நான் ஆச்சரியமாக பார்த்தது. மொழி எப்படி ஏற்பட்டிருக்குங்கிறத விக்கிபடியா அது பல கருத்துக்களை சொல்லுது. பட் நம்மளுடைய எம்ஐஎம் எப்படி அலசி ஆராய்ந்திருக்கிறத வந்து யூடியூப்ல பார்த்துட்டு எனக்கு கருத்துக்களை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓசை தான் முதல்ல. இப்போ ஊமையாக இருந்திருப்பாங்க ஆரம்பத்தில், இப்போ வாய் பேசுகிறோம். எந்த அளவுக்கு வாய் பேசுகிறோம் பாருங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாத நேரத்தில் ஊமை, பேச நிறைய வந்த பிறகு என்னை விட்டு ஆள் இல்லைங்கிற அளவுக்கு பேசுகிறோம். அதான் ஓசை மொழியை தந்ததுங்கிறதா என்னோட கருத்து. நன்றி சார். நன்றி 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 நன்றி. பாய் பாய். அதாவது நீங்க இப்ப பார்த்த அவங்களுக்கு வந்து அந்த மொழி, அவங்க பேசுற மொழி புரியாத இருந்திருக்கலாம். அவங்க அவங்க இங்க வந்து அவங்க பேசக்கூடிய மொழி வந்து அவங்களோட மொழி வந்து நமக்கு புரியாத இருக்கலாம். அதனால அவங்க அப்படி காமிச்சிருக்கலாமான்னு தோணுது. கரெக்டா இருக்கலாம், அவங்களுக்குள்ள பேசிருக்கலாம். பட் நியூமெரிக்கல் பறந்து 20ஆம் நூற்றாண்டுலாம் வந்துட்டு இல்லை சார். இன்னும் அவங்க பார்பரேக்கா தான் இருந்திருக்கிறாங்கிறதா எனக்கு ஒரு வருத்தம். நீங்க அவங்கள பத்தி ஏதாச்சும் விசாரிச்சீங்களா? எங்களுக்கு அதான் சொல்றாங்களே, நம்ம மறுபடியும் எந்த லாங்குவேஜ் சொல்ல முடியல, எப்படி பேசுன்னு தெரியல. கரன்சி மட்டும் காட்டி $100 காட்டுறாங்க. ஊர்ல இருந்து வந்தாங்கன்றது தெரியுமா? எப்படி எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்து வந்தாங்கன்றது தெரியும்? ஆப்பிரிக்கன் தான், யுகாண்டா அந்த பக்கம் உள்ள ஆட்கள் தான். பார்த்தா நல்ல அது என்னது, அதாவது என்ன சொல்லுவாங்க, அதாவது முழுக்க 100% மலைவாழ் ஜாதின்னு சொல்றோம்ல, பழங்குடியினர் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா காதுல அங்கெல்லாம் கண்டையெல்லாம் வந்து நல்ல கோல்டு போட்டிருக்காங்க. கிட்ட வரும்போது நல்ல ஸ்மெல், நல்ல ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல ஆன்மீகத்தில் நம்ம சிறந்தவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க செலவழிச்சு பிலிகிரிமேஜ் வர்றாங்க. ஆனா இந்த நியூமெரிக்கல் தான் அவங்களுக்கு சிக்கலா அல்ல இப்ப சரியா இருக்குமா என்னன்னு தெரியல சார். இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும் சார். இவரு சார் வந்து ஆன்மீகத்துல சொன்னதுனால இப்ப அந்த மாதிரி வர்றவங்க எல்லாமே மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் எல்டர்லி பீப்புளா இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கிராமங்கள்ல இருந்தும் வருவாங்க. பிசினஸுக்குன்னு வரும்போது அவங்க தே வில் லேர்ன் தி லாங்குவேஜ் வேர் எவர் தே கோ. நம்ம இங்கிலீஷை கத்துட்டு தான் வெளியில வருவாங்க. நான் இதை வந்து எதோட கம்பேர் பண்றேன் அப்படின்னா, நாங்க காசி போயிருந்தோம். காசி போனப்போ ஃபிளைட்ல வந்து திரும்பி வரும்போது நம்ம தமிழ்காரங்க 2 பேர் இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற ஃபிளைட் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ஹிந்தி. அவங்க வந்து அந்த எமர்ஜென்சி சீட்டுக்கு பக்கத்துல உட்கார்றது, எதுக்குமே அவங்க கேட்கிற கேள்விக்கு இவங்களால பதிலே சொல்ல முடியல. ஆனா இவங்க வந்து காசிக்கு போறதுக்கு ஒரே ரீசன், அவங்க அங்க போய் நம்ம காசி விஸ்வநாதரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு அந்த இடத்துல லாங்குவேஜை பத்தி எதுவுமே இல்லை. ஆனா இவங்க வந்து தமிழ்ல வந்து தே ஆர் வெல் வெர்ஸ்ட். அதனால இப்போ ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி தான் பாயிண்ட் இங்க வரும்னு நான் நினைக்கிறேன் சார். நாங்க ஆப்பிரிக்கனுமே.
மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்டர்ஸ் தான் வர்றாங்க, ஆமா சார். எல்டர்ஸ் தான் வர்றாங்க. ஆ பின்ன உள்ள ஜெனரேஷன் இப்போ நானே இதை பார்த்து 10-15 வருஷம் இருக்கும். இப்போ ஓரளவு வெளியில வந்திருக்கலாம் மக்கள். அது சரியா சொல்ல தெரியல, அவங்க கரெக்டா எந்த ரீஜன் சேர்ந்தன்னு சொல்ல தெரியல. சார். இப்ப ஆனா இங்க இருந்து வந்தவங்க கோயம்புத்தூர்காரங்க சார், நான் சொல்றவங்க. ம், ஈவன் தோ கோயம்புத்தூரா இருந்தா கூட எல்டர்லி பர்சன் காசிக்குன்னு வரும்போது அவங்களுக்கு தமிழ் மட்டும் தெரியுது, ஹிந்தியும் இங்கிலீஷும் மேனேஜ் பண்ண முடியல. அதாவது இந்த ஸ்டூடெண்ட் நான் பேசும்போது நான் வந்து எனக்கு புரியவே புரியாது, அவன் பேசுனதே எனக்கு புரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது இவாலுவேஷன்லாம் கொடுத்துட்டேன். இந்த பையனால என்னால் இந்த இந்த கிளினிக்ல பேஷண்ட்டோட கம்யூனிகேஷன் ரொம்ப போரா இருக்கு அப்படிலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அவனோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் அவன் கூட உக்காந்தேன் ஒரு நாளைக்கு, என்கிட்ட பேசு அப்படின்னா அவன் பேசுறான் பாதி தான் எனக்கு புரியுது. இதே மாதிரியே இங்கிலீஷையும் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு செமஸ்டர் முழுசும் அவன் கூட கஷ்டப்பட்டேன். அப்புறம் தான் அவன் பேர் வந்து ஆக்சுவலா ஓ கிடையாது, அது வந்து அயோ அப்படின்னு இருக்கும். அது அவன் சொல்லும்போது அயோ அப்படி. அப்புறம் நான் வந்து நான் இன்னைக்கு தான் போய் பார்த்தேன். அயோ நான் இவ்வளவு நாள் பார்த்து கிடையாது. அயோனா ஜாயின்னு அர்த்தமா அவங்க லாங்குவேஜ்ல. ஓ அப்படிங்கிறது அவன் அயோ அப்படின்னு கூடுவான். ரொம்ப குயில் கூவுறாப்புல இருக்கும் அவன் பேசும்போது. ஆனா வந்து அவங்களோட இங்கிலீஷும் வந்து இது வந்து சவுத் நைஜீரியா, சதர்ன் சைட் ஆஃப் நைஜீரியா. ரொம்ப கிராமத்துல இருந்து அந்த பையன் வந்து அவனுக்கு லாட்ரியில அவனுக்கு அமெரிக்கா வர்றதுக்கு லாட்ரியில கிடைச்சிருச்சு. அவன் கிராமத்திலேயே அவன் ஒருத்தன் தான் வந்திருக்கான் இந்த ஊருக்கு. அவனுக்கு லாட்ரியில கிடைச்சி இங்க வந்து ஹைஸ்கூல் டிகிரி திருப்பி அவன் முடிச்சு ஏதோ இங்க இல்லாம வேலை பார்த்து அவன் லாட்ரியில வந்ததுனால அவனுக்கு சப்போர்ட் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ரேக்கு வந்து அவன் இப்ப நல்லா பேசுவான். நல்லா அவன் பேசுறதுலாம் நல்லா இருக்கும். இப்போ எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஹா இப்படி கூட ஒரு லாங்குவேஜ் இருக்கா, இந்த காலத்துல இப்படி கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதான் அவங்களுக்கு அனுப்பணும். இல்ல நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நிறைய இருக்கு. பல மொழிகள் இருக்குது, பல மொழிகள்ல வித்தியாசமா இருக்குது. நம்ம அதெல்லாம் கேட்டோம்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்படியும் பேசுறாங்களா அப்படின்ற அந்த இது ஆச்சரியம் இருக்கும். மாலதி எதை சொல்ல வராங்க?
வணக்கம் அனைவருக்கும். எல்லாரும் பேசுனதையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா எல்லாரும் சொல்லும் போது அந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறோம், ஒரு விஷயத்த பார்த்துதான் வந்து மனுஷன் வந்து இது வந்து நமக்கு வந்து கெடுதல் செய்யுது, அப்படியே இது வந்து நல்லது செய்யுது அப்படின்றத அவன் வந்து புரிஞ்சிருப்பான். அவன் மனசு உணர்ந்திருக்கும். அவனோட உடம்புதான் அந்த மனசும் உடம்பு தான் அவனை உணர்ந்திருக்கும். இப்போ மொழி அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல கடைசியா என்ன சொல்லியிருப்பான்னா, இசைய நம்ம அனுபவிக்கணும்னா மொழி தேவையில்லை அப்படின்றது அந்த படத்தோட அப்போ அவன் என்ன பண்றான்? அப்போ மொழி இல்லாம நீ வைப்ரேஷன் மூலியமாவே நீ வந்து உன்னோட இசைய கூட நீ புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரிதான் அந்த படம் இருக்கும். இப்போ அந்த காலத்திலயும் பழங்குடி எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை கடத்தணும் அப்படின்னா அந்த கைய வச்சோ காதால கேட்டோ அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கன்வே பண்ணிருப்பாங்க. அவங்களுக்குள்ளன்னும் போது அவங்களுக்கு அதை வந்து அவங்க உணர்ந்திருப்பாங்க. அதை மத்தவங்களுக்கு கடத்தணும் போது அவங்களையும் வந்து நமக்கு புரிய வைக்கணும் அப்படின்னும் போதுதான் ஒரு விதமான மொழியோ இல்லைன்னா இப்ப அம்மான்னு சொல்ற மாதிரி ஆன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒலி வரும்போது அதை வச்சு இவங்க வந்து அந்த மொழிகளை உருவாக்கி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிதான் எனக்கு வந்து அது தோணுது. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். கல்யாணி அந்த ஃபுல்லாவே அந்த ஃபுல் டோட்டல் கான்வர்சேஷன்லயே கல்யாணி மேடம் வந்து அது கொஞ்சம் சொல்லும் போது அது ஒரு வேற விதமான திங்கிங்ல போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோடதுமே வந்து நல்லா இருந்தது. அந்த திங்கிங் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா என்னோடது என்னன்னா, ஸ்டார்டிங்ல அப்படி இல்லைன்னா கடைசியாவது ப்ராப்பரா இந்த மொழி எப்படி உருவாச்சு அப்படின்றது யாராவது சொன்னாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. புரியல மாலதி, அகைன் சொல்லு. இல்ல மொழி உருவாயிச்சுங்கிறத யாருமே சொல்ல இல்லையா, எல்லாரும் பல கருத்து சொல்லி இருக்கிறோம். இல்ல ஏதாவது மொழி எப்படி உருவாச்சு இல்ல மொழி எப்படி உருவாச்சுன்றத நாம மத்தவங்க இது சயின்ஸ்ல சொன்னதையோ மத்த கருத்துக்களையோ நம்ம இங்க சொல்ல வேணாம்ன்றதுதான் நம்ம முடிவெடுத்திருக்கோம். அதனால அதை பத்தி நம்ம பேச போறது இல்ல. இப்ப நாம கொடுக்கறது தான் தகவல். மத்தவங்களுக்கு எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்றது நம்மளோட சிந்தனையில இருந்து நாம கொடுக்குறோம். அதுதான் இங்க தகவல். அதனால அந்த தகவல் வேண்டாம். இது நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் கொடுக்குற தகவல் தான். அது நம்ம போய் இதுல பாத்துக்கலாம், அதுலயும் பாத்துக்கலாம், வேணும்ன்றத பாத்துக்கலாம். இப்ப வந்து காயத்ரி வந்திருக்காங்க. காயத்ரி பேசணும்னு சொன்னாங்க. காயத்ரி வாங்க, வெல்கம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சாரிங்க சார், நீங்களா என்ன பேசுறீங்கன்னே தெரியலையே சார். ஒரு 2 நிமிஷம் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, மொழி எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்ற விஷயத்த என்னோட சிந்தனையில நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. ஆனா வந்து நம்ம எந்த விதமான ஆராய்ச்சி கட்டுரையோ எந்த விதமான சயின்ஸோ அதெல்லாம் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்க கூடாது. முழுக்க முழுக்க உங்கள் சிந்தனையிலிருந்து உங்கள் கருத்து. ஓகே சார். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்க நாத்தனார் வந்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்க. அவங்க வந்து இந்த ஆர்ட்ஸ் எக்ஸிபிஷன். அப்போ வந்து அதுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். நானாக தான் ரெடி பண்ணேன், நானாக தான் யோசிச்சு எழுதினேன். அதில் எதுவுமே ரிசர்ச் பண்ணல. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். எனக்கு வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நான் நிறைய முறை யோசிச்சதுண்டு. ஃபர்ஸ்ட்லலாம் எப்படி இருந்திருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்கன்னு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம குழந்தைங்க மாதிரி ஏதோ ஆளாளுக்கு ஒன்று ஏதோ உளறிட்டு இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அது புரியாத போது நம்ம மேபி இந்த இந்த ஏதாச்சும் வரைஞ்சு காமிச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஏதாச்சும் இப்போ ஒரு பொருள்னா அது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வரைஞ்சி காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த டிராயிங் தான் கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து மனிதனுடைய சிந்தனையில எழுத்தா உருப்பெற்றிருக்கும் அப்படின்றது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியுறது. நம்ம இப்போ உளறிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த உளறிட்டு இருந்ததுல வந்து ஏதோ இப்போ நான் இப்போ ஒருத்தவங்கள பார்க்குறேன், அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னோட விஷயத்த. அப்போ நான் உளர்றேன். அந்த உளறது அவங்களுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த புரிதல் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றம் பண்ணி மொழியா இது ஒரு மொழியா உருவெடுத்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் இப்படிதான் யோசிச்சேன். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்று இப்போ நான் கவனிச்சது என்னன்னா,
நம்ம வந்து நிறைய மாடர்ன் ஆகி அந்த மொழிக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சி தான் காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அது எழுத்தா உருவெடுத்திருக்கு. நம்ம வந்து ஆனால் சைனீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களது வந்து லெட்டர்ஸே வந்து கேரக்டர்ஸ் தான், குறியீடு தான். ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் நம்ம ஆட்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேற்றிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணும். அவங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ், அவங்களுக்கு நிறைய நம்மளை விட நிறைய எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவங்கள பார்க்கும்போது அது எனக்கு உறுதியாச்சு. ஓகே, இவங்க இப்போ குறியீடுலயே நின்று இருக்காங்க, நம்ம அதை வந்து எழுத்தா மாறி இருக்கோம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ சார். நன்றி காயத்ரி. அதுவும் நீங்க வந்து கேட்டு டக்குன்னு இணைஞ்சு நீங்க தேங்க்யூ உங்க சார். கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவசியம் நீங்க வந்து இது முழுசையும் கேட்கணும், நம்ம பேசுற இடத்தையும் சரி, கேட்கணும். கேட்குறேன் சார், இப்போ கேட்குறேன் சார். வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம பேசின விஷயங்கள்ல நம்ம பேசின ஒரு ரவுண்ட் வந்திருக்கோம். நம்ம நிறைய எல்லாரும் அவங்களோட கருத்து வந்திருக்கோம். இந்த கருத்துல இருந்து ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் இப்ப நமக்கு சொல்ல விரும்புறோமா அப்படின்றத ஒரு வரிகள்ல எல்லாருமே சொல்லலாம். யார் சொல்றது? சார், காயத்ரி மேடம் சொன்ன மாதிரி எழுத்துக்களை வச்சு நம்ம இன்னொரு டிஸ்கஷன் வைக்கணும் சார். எழுத்து அரபி இடது பக்கம் வலது, இங்க இருந்து அந்த இங்கிலீஷ் தமிழ்லாம் வலதுல இருந்து இடது பக்கம் இந்த மாதிரி எழுத்து. அப்புறம் சைனாலாம் கீழே இருந்து மேலே வாசிக்கணும், மேல இருந்து கீழே வாசிக்கணும், அது தனியா வச்சுக்கலாம். நான் வந்து கண்கூட சார் ஓசை தான் சார். இங்க ஓசை தான், எல்லாரும் ஓசை தான். வாங்க பிரேமா மேடம், வாங்க. ஓவரால் இப்ப பேசின கருத்துல இருந்து ஓவரால் உங்களுடைய பார்வை. சரி, எல்லாருமே வந்து ஒலி வடிவத்துல முதல்ல எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்றத ஒத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒலிகள் எங்க இருந்து கிடைச்சது? தானா பண்ற ஒலிகள் இல்லாம சூழ்நிலையில இருக்கிற ஒலிகளையும் வாங்கி இருக்காங்க. அத வந்து ஒரு மொழியா கொண்டு போறதுக்கு அந்த குழு அந்த மாதிரி வந்து அந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வைடன் பண்ணி இருக்காங்க அப்படின்றது. இன்னும் எழுத்து இல்லாம மொழிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்ன்றது என்ன, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத அடுத்தவங்களுக்கு கடத்துறதுக்கு தான் ஒரு மொழி தேவைப்படுது. அது அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த மொழியானது வளர்ந்து இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுல நம்ம வந்து ஒலி வாங்கினது எங்க இருந்தெல்லாம் வாங்கி இருக்கோம். இப்ப மியா அப்படின்னு ஏன் கூப்பிடுறோம்? பூனை அப்படின்றது பேர் இருந்தாலும் மியா மியான்னா அதை கூப்பிடணும்னா கூப்பிடுறோம். நாய் அதே மாதிரி ஜூ 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 ஜூன்னு கூப்பிடுறோம். இப்படி எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றது அந்த குழுவுல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றது, நம்ம கூப்பிடுறத பார்த்து அடுத்து நம்ம குழந்தைகள் கூப்பிடுறாங்க. இப்படி வந்து உருவாகி இருக்கும். இது லாங்குவேஜ் உருவாகி இருக்கு அப்படின்றது வந்து பேசிக்கா நம்மளுக்கு நம்ம எண்ணங்கள் அப்படின்றது நம்முடைய உணர்ச்சிகளை கடத்துறதுக்கு, தெரிவிக்கிறதுக்கு, எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு. அவங்க வசந்தி மேடம் சொன்ன மாதிரி அடுத்தது கமர்ஷியலா போகும்போது யூனிஃபார்மா ஒரு லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றதுக்காக சிலது வாங்கி இருக்காங்க அப்படின்றது. ஆனா எப்படியுமே இது மாறுதலுக்கு உட்பட்டதுதான் மொழி அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்ல வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இந்த முன்னால இருந்த சில வார்த்தைகளுக்கு இப்ப வேற மாதிரி அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கிறோம். உதாரணமா மயிர் அப்படின்னா அந்த காலத்துல கூந்தல சொல்றதுக்கு தான் இருந்தது. ஆனா இப்ப கெட்ட பேச்சு மாதிரி அது யூஸ் பண்றோம். இந்த மாதிரி வந்து அது சூழ்நிலைகள்ல அது மாறிக்கிட்டே வருது. ஆனா மொழி அப்படின்றது வந்து ஒரு மனிதனுக்கு அவனுடைய உணர்ச்சிகளையும் அவனுடைய எண்ணங்களையும் அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஏற்பட்டது. அதுல இன்னைக்கு வந்து பெரிய அளவுல மாற்றங்கள் நடந்திருக்குனால ஏன் உருவாச்சு, எதுக்கு உருவாச்சு அப்படின்ற கொஸ்டின் வந்து நம்முடைய எண்ணத்தை அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஈஸி கம்யூனிகேஷனா இருந்ததுனால அதை வந்து உருவாக்கி இருக்காங்க, அந்த குழுவுல பேசி இருக்காங்க, அது அப்படியே பரவி இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. மகிழ்ச்சி மேடம், நன்றி நன்றி நன்றி. வேற யார் பேசுறது? வசந்தி மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். அதாவது இது வந்து மொழி அப்படிங்கும்போது நம்மளோட மெயின் பர்பஸ் ஒரு லாங்குவேஜுக்கு கம்யூனிகேஷன் தான். அந்த கம்யூனிகேஷன் இல்லாமல் போனால் நம்ம தனித்தனியாகவே இருப்போம். நம்ம இன்னொருத்தங்க கூட ஒரு வீட்லேயே இன்னொருத்தங்க கூட நம்ம பேசாமலே இருந்தோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. நம்ம எப்படியாவது கோபம் இருந்தாலும் பேசித்தான் ஆகணும். ஸோ அந்த பேச்சு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முதல்ல வந்து பேசுறதுல தான் ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே. அந்த மொழி அப்படிங்கிறது கம்யூனிகேஷன்
பேசுறதெல்லாம் ஸ்பீக்கிங்கில் தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரிட்டர்னுக்கு வந்திருக்கு. ஸ்பீக்கிங் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னா ஒரு தகவலை வந்து அது சொல்கிறது மட்டும் கிடையாது. இன்னொன்று வந்து பர்சனல் நீட்ஸுக்காக பேசியிருக்கிறாங்க. இன்னொன்று எனக்கு அபாயம் வருது அந்த ஒரு எச்சரிக்கையாக பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னாப்புல இந்த கமர்ஷியலுக்காக பேசியிருக்கிறாங்க. இந்த இந்த தொடர்பு மொழி வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வந்து டெவலப் ஆகி எல்லாம் பண்ணியிருக்கு. ஆனால் இன்னும் இவால்வ் ஆகாத மொழிகள் நிறைய இருக்குது. நல்ல இவால்வ் ஆகி தொலைஞ்சு போன மொழிகள் நிறைய இருக்குது. இப்போது சான்ஸ்கிரிட்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு, லாட்டின் தொலைஞ்சு போயிடுச்சு, ஹீப்ரூ தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இவால்வ் ஆகி ஒரு நிறைய லிட்ரேச்சர்லாம் கொடுத்த மொழிகள் கூட போயிடுச்சு. ஸோ அந்த கொடுத்த மொழியில் ஏன் போச்சுன்னா அந்த கம்யூனிகேஷன் ஸ்பீச் இல்லாத போனதுனால தான், அது வழக்கில் இல்லாத போனதுனால தான். நம்ம தமிழ் மொழி மாதிரி பழமையானது இன்னும் வழக்கில் இருக்குது அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அதை வழக்க பார்க்குறோம். ஸோ எப்போவுமே அந்த மொழியை இருந்து வளர்க்கும் போது அந்த மொழி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காகவாது நம்ம பேசணும், அதுக்காகவாது நம்ம எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும், இல்லாட்டி டெட் லாங்குவேஜ் ஆகிடும். ஸோ மொழி ரொம்ப அவசியம். இந்த நல்ல தலைப்பு இது கொண்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார், பாராட்டுகள். மகிழ்ச்சி. அடுத்து யார் பேசுறது? ஒரு வார்த்தைகள் அடுத்து பேசுறது வச்சிருக்கீங்களா? யாரும் பேசலையா? ராதாகிருஷ்ணன் சார் சொல்றீங்களா? வாங்க. எல்லாமே நல்லா சொன்னாங்க அவங்க. பிரேமா மேடம் சரி, வசந்தி மேடம் சொல்ற கருத்துக்களை நான் அப்படியே முழுசா ஏத்துக்கிறேன். அது மாதிரிதான் வர முடியும். ஆனா அது என்னன்னா அது பல 100 ஆண்டுகள் எடுத்துக்கும் இந்த செழுமை பெறறதுக்கு. ஏன்னா மொழிங்கிறது வந்து மொழியா நம்ம முழுசா வர்றதுக்கு வந்து பல 100 ஆண்டுகள் எடுத்துக்கும். சும்மா உடனே நடக்கிற விஷயம் கிடையாது அது. அதுக்கப்புறம் தான் அது அந்த ஒரு நிலைக்கு வரும். அதுல நம்ம உலகத்துல வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மொழி ஒன்றும் இல்லை. அது வந்து ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு. ஒவ்வொரு மொழிகளும் ஒரு இந்த மாதிரி ஓசைங்கிற அடிப்படையில, தேவைங்கிற அடிப்படையில, பயம்ங்கிற அடிப்படையில, உணர்வுங்கிற அடிப்படையில தான் வந்திருக்கு. ஆனா அதுலயே வந்து இத்தனை ஆயிரம் மொழிகள் இருக்கு. இன்னும் வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த தாய்லாந்து நாட்டுல இப்ப நான் பேங்காக்ல இருக்கேன். எங்கேயுமே இங்கிலீஷ் புரியாது உங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து தாய் லாங்குவேஜை தவிர ஆங்கிலம் தெரியாது. அது வந்து ஜப்பான்லயும் அப்படிதான், பிரான்ஸ்லயும் அப்படிதான். நீ இன்டீரியர் ஜப்பான் போனீங்கன்னா எங்கேயும் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏன்னா அவங்க மொழி தான் அவங்களுக்கு. அது மாதிரி இங்கே தெரியாது. இங்கே காலனைசேஷனே ஆகலை. அதனால எதுவுமே இப்போ வந்து கடைக்கு போனா கூட வந்து நம்ம வந்து நான் 30 ரூபாய்க்கு ஒன்றுக்கு 30 பாத்துக்கு ஒன்று கேட்டான்னா வந்து கால்குலேட்டரை போட்டு காமிக்கணும். அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் வந்து இல்லை நான் வந்து 40 பாத்து தான் அப்படிம்பாங்க. அது மாதிரிதான் இன்னும் இருக்கு. அதே மாதிரி இந்த மொழி கூட, இந்த தாய்லாந்து மொழி கூட முதல்ல தனி மொழி கிடையாது. இது வந்து கம்போடியாவில் இருந்த கெமர் லாங்குவேஜ், சைனாவில் இருந்த டிஏஐ டாய் அப்படிங்கிற லாங்குவேஜோட குரூப்பு எல்லாம் சேர்ந்து இங்க இருக்கிற ஒரு மன்னர் வந்து கட்டமைச்சாரு. 12ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த லாங்குவேஜையே கட்டமைச்சாரு. ஸ்கிரிப்ட் கிடையாது. ஸ்கிரிப்ட வந்து முதல்ல கிடையாது. ஸ்கிரிப்ட் வந்து உருவாக்கப்பட்டது தனியாவே. வந்து இதுக்குன்னே ஒரு டீம் போட்டு அவங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி உருவாக்குனாங்க. இப்போ அது ஒரு லாங்குவேஜா இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வந்து பல மொழிகளின் கலப்பு சேர்ந்து வந்துச்சு. இது ஒரு தனி விஷயம். ஒரு ஒரு ஓசையிலேயே ஒரு இதுலயே மட்டும் வரல. பல இடத்துல வந்து நீங்க அங்க இருக்கிற டோபோகிராஃபி, வாழ்வியல், எங்க இருந்தாங்க சில கலந்து வர்ற ஓசைகள், கலந்து வர உணர்வுகள், கலந்து வர்ற தேவைகளை பொறுத்தும் வந்து மொழிகள் உருவாகி இருக்கு. அதனால அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். எப்படியோ உங்களுடைய தலைப்பு வந்து மிக சிறந்த தலைப்பு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி சிந்தனை இதை பத்தி என்ன நினைக்கிறோங்கிறது தான் முக்கியமா இருக்கு. மற்ற சப்ஜெக்டுக்கு போகாம இதை பத்தி பேச முடியுது. இருந்தாலும் வந்து நம்ம இப்ப நம்ம நாயின் பேர் வச்சிருக்கோம். நம்ம நாயின் பேர் வச்சிருக்கிறது வந்து நாய்க்கு தெரியாது. ஏன்னா அது வந்து அது நமக்கு என்ன பேர் வச்சிருக்கு நமக்கு தெரியாது. அது வேற விஷயம். ஏன்னா அது மாதிரி வந்து ஒரு மொழிக்கு வந்து இது வந்து ஒவ்வொரு பெயரும் எப்படி வந்தது அப்படிங்கிறது நீங்க இன்னொரு மீட்டிங் போட்டீங்கன்னா அது அதை விட ஆச்சரியமா இருக்கும். குதிரைன்னு யார் பேர் வச்சா, வந்து நிலான்னு யார் பேர் வச்சா, நெல்லுன்னு யார் பேர் வச்சான்னு வச்சீங்கன்னா அது இன்னும் வந்து நம்ம பின்னோக்கி எவ்வளவு தூரம் போகணும் தெரியுங்களா? ரொம்ப தூரம் பயணிக்கணும். சாதாரண விஷயம் இல்லை.
ஏன்னா அரச மரம்னு யார் பேர் வச்சா அப்படி இந்த இப்படியே போனா அது போயிட்டே இருக்கும். அதுக்கு மொழிக்கு சம்பந்தம் இருக்கு. அதனால மொழிங்கிறது வந்து இந்த ஒரு ஒரு கம்யூனிகேஷனுக்கு உள்ள ஒரு ஒரு இது. அதுதான் இந்த ஒரு அது வந்து ஓசையா தான் வெளியே வருது. நான் சொல்ற ஓசையை நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். அந்த ஓசை வந்து நம்ம வந்து தமிழாகவோ இல்லை வந்து ஆங்கிலமாகவோ இல்லை ஏதோ உணர்ந்துரும். எனியோ ரொம்ப அருமையான தலைப்பு, எல்லாம் அருமையான கருத்துக்களை வந்து சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நன்றி சிவகுமார் சொன்னது ரொம்ப சுருக்கமான ஒரு இது. அவர் கலந்துக்கலனாலும் அந்த தங்கமலை ரகசியங்கிற படத்துல வந்து அந்த ஜமுனாவும் சிவாஜி கணேசன் அவர் இருக்கிறா, சிவகுமார் சார் இருக்கிறாரா எனக்கு தெரியாது. அதே மாதிரி அவனுக்கு ஆமா அவர் வந்து பேசவே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, காட்டுமிராண்டி. இங்க கொண்டு ஒண்ணு ஒண்ணா வந்து உருவாக்கி வந்து அந்த பேச வைப்பாங்க, போவாங்க. மொழி அது மாதிரிதான் உருவாக்குனது. எல்லாரும் சொன்னதை விட சிவகுமார் கருத்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மொழி அப்படிதான் உருவாச்சு. அவர் கூட முடிஞ்சா ஒரு நிமிஷம் பேச சொல்லுங்க. சிவகுமார் சார் இருக்கீங்களா? கொஞ்சம் பிஸியா இருப்பார், வருவார். சார் ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. சார் இப்போ சார் சொன்னதுல இருந்து எப்படி வந்து குதிரைன்லாம் பேர் வச்சாங்க, நாயெல்லாம் பேர் வச்சாங்க அப்படின்ட்டு, அது ஏன் ஒரு சில விஷயம் தமிழ்ல பொறுத்த வரைக்கும் அதுதான் தொல்காப்பியம். அதாவது எப்படி வந்து ஒரு பேர் உருவாச்சு அப்படின்னு. இப்போ நம்ம அதை நினைச்சாலே ரொம்ப சிலிர்க்கும். பூ அப்படிங்கறத கூட நம்ம ஆளுங்க வந்து பூ அப்படிங்கறத கூட சாதாரணமா வைக்கல. அதை நம்ம சொல்லும் போது உள்ளுக்குள்ள இருந்து அது பிறக்கிறது. அது ஃபுல்லா எனக்கு விளக்க தெரியல. அந்த மாதிரி பூங்கிறதுல இருந்து எல்லா பெயர்களுக்குமே நம்மளது வந்து காரண பெயர்கள் தான். அதை பார்த்து வச்சிருக்காங்க. அதனால நான் இங்க வந்து நிறைய விஷயம் யார்ட்டாவது கேட்கும் போது ஒரு பேருக்கு அர்த்தம், இப்ப நம்மளுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு பேருக்கே அர்த்தம் இருக்கும். இப்ப பெரிய சாமி அப்படின்னா சாமினா காடு, பெரியனா பிக். இது மாதிரி ஒண்ணுக்கும் ஒரு காரணம் இருக்கும் எல்லா பேருக்கும். ஆம்பல்னா தாமரை, அமுதானா இந்த மாதிரி, முல்லைனா இது. அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் நம்ம வச்சிருக்க பேருக்கே ஒரு காரணம் இருக்கும். ஆனா இங்க வந்து நான் பேருக்கு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு ஒருட்டு கேட்பேன். அதெல்லாம் ஒன்றும் மீனிங் இல்லை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்குமே, நார்மலான ஒரு பேருக்குமே கூட நான் மோஸ்ட்லி அதுக்கான காரணம் ஆராய்ச்சி நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது பெருசா இருக்காது. அப்ப இவங்க வந்து பேர் வைக்கணும்னு ஒன்னொன்னுக்கும் வச்சிருப்பாங்க. மேபி அதுக்கு ஏதாச்சும் ஒரு வகை அடிப்படை இருந்திருக்கும். பட் நம்ம வந்து ஆதியிலிருந்து ஒவ்வொரு பேருக்கும் ஆழமான ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இன்னொன்னு சார், நீங்க வந்து தமிழர்கள் எப்படி பரவலா இப்ப நினைக்கிறாங்க தமிழை பேசுறத பத்தி அப்படின்னு நீங்க ஒரு இது வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இருக்கும், நிச்சயமா இருக்கும். மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாருன்னா ஒரு வார்த்தைகள் பேசுறீங்களா? முடிச்சுக்கலாம். ரைட், ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. இது ஒரு ஒரு சிந்தனையை தூண்டுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நான் வந்து ஏற்பாடு செஞ்சேன். நம்ம வந்து மொழி அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மொழியை வந்து நாம எப்படி வந்திருக்கோம், மனிதன் எப்படி ஒலியை ஏற்படுத்தியிருப்பான். இப்ப வந்து நம்ம பேசுனதுனாலதான் என்ன ஆச்சுன்னா, மொழியே இல்லாத நேரத்துல கல்யாணி மேடம் சொன்னதுனால சிந்தனையில இருந்துதான் ஒளி வந்தது அப்படின்றது ஒரு பக்கம். அந்த சிந்தனையே மொழியே இல்லாத நேரத்துல எப்படி ஒளி வந்திருக்கும், சிந்தனை வந்திருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பினாங்க. அப்பதான் அது தோணுச்சு, பசின்ற உணர்வு நம்மளோட இருக்கு, கோவம்ன்ற உணர்வு நம்மளோட இருக்கு, சந்தோஷன்ற உணர்வு நம்மளோட இருக்கு. அப்போ அந்த 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 உணர்வுகள் வந்து வெளிப்படும் போது பயம்ன்றதும் கோவம்ன்றதும் பசின்றதும் எல்லாமே வந்து உணர்வுகள் வெளிப்படும் போது மனுஷன் தூங்கும் போது சிந்திச்சிருப்பான். அவன் வந்து அந்த பிரெயின்ல வந்து ஓடி இருக்கும். பசிக்குது நிச்சயமா ஓடி இருக்கும். பகல்ல நேரத்துல தூங்கி இருந்தா கூட பசிக்கிற நேரத்துல அதை உணர்ந்து இருப்பான். அது எங்க உணர்ந்திருப்பான்? மூளையில தான் உணர்ந்திருப்பான், பிரெயின்ல தான் ஓடி இருக்கும். அதே மாதிரி பயம், ஒரு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது வெளியில, பெரிய சத்தம், யானை சத்தம் கேட்குதுன்னா அவனுக்கு தெரியாதுல்ல, யானை சாதாரண ஒரு விலங்குன்னு தெரியாதுல்ல. அப்ப யானை சத்தம் கேட்குதுன்னா அவனுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். அந்த சத்தம் கேட்கும் போது அந்த பயம் இருந்திருக்கும். அந்த சத்தத்தை கூட அவன் கனவுல கண்டிருப்பான். அது வந்து பிரெயின்ல ஓடி இருக்கும். அப்போ அந்த சிந்தனை அவனுக்கு வந்திருக்கு. சிந்தனை வந்து எப்பயுமே மொழியை அடிப்படையா வச்சு வந்து சிந்தனை வந்திருக்குமானா, மொழியை அடிப்படையா வைப்பதற்கு மொழி இல்லாத போகும் மனதிற்கு சிந்தனைகள் இருந்திருக்கும். ஏன்னா சிந்திக்கிறது வந்து பிரெயின்ல நமக்கு அங்க தகவல், அந்த ஒரு மின்சார மாற்றம் தான் தகவல் அங்கங்க ஓடிட்டுதான் இருக்குது. இது நமக்கு மட்டும் இல்லை, எல்லா விலங்குகளுக்கும் அந்த தகவல் மண்டையில ஓடிட்டு இருக்கு. எல்லா விலங்குகளும் கனவு காண்றதுன்றதும் ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து உணர்வுகள் வந்து நம்மளோட முதல் மொழி.
உணர்வுகள் தான் மொழியை நமக்கு வந்து நம்ம வெளியில கடத்துறோம்ன்றது நமக்குள்ள என்ன நடக்குது, நாம அதை எப்படி வெளியில கொண்டு போறோம், அது அந்த உணர்வுகளை வந்து நாம அறிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யறோம். அப்ப அந்த தேவைகள் எனக்கு பசி எடுக்குதுன்னா ஏதோ ஒண்ணு சாப்பிடணுன்ற ஒரு உணர்வு வருது இல்லையா, அந்த உணர்வு நமக்கு கொடுக்குது இல்லையா, அந்த உணர்வு தான் ஒரு மொழி. அந்த மொழி வந்து மொழியினாலதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம். அப்ப அடுத்த கட்டத்துக்கு எனக்கு பசிக்குதுன்னா ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள தோணுது, பசிக்குது, அப்ப நான் ஏதோ ஒண்ணு செஞ்சாதான் அது அடங்குன்ற அந்த அந்த ஒரு சின்ன மெசேஜ் இருக்கு இல்லையா, அந்த மெசேஜ் போய் அப்ப நான் போய் எதையோ ஒண்ணு எடுத்து நான் சாப்பிட்ட பிறகு எனக்கு பசி ஆறுது. அப்ப நமக்கு அறியாமே நமக்குள்ள அந்த தகவல் பரிமாற்றம் நமக்குள்ளே ஒரு பரிமாற்றத்தை நடத்திக்கிறோம். ஏதோ ஒரு பயம், மின்னல் வருது அப்படின்னா நான் மின்னல் வந்து என்ன பண்ண போதான்ற ஒரு பயம் இருக்குது. அப்ப நான் ஏதோ ஒரு குகையில போய் தங்கிக்கிறேன், ஒரு மலை பக்கமா போய் ஒதுங்கிக்கிறேன்றப்ப அந்த பயம்ன்ற உணர்வு, மழை பெஞ்சதுன்னா மின்னல் வரும்ன்ற உணர்வு வந்திருக்கும் இல்லையா. அப்ப அந்த பயம்ன்றது ஒரு விஷயம் நடந்திருக்கு. எனக்கு மொழியே தெரியலனாலும் ஒரு உணர்வு வந்திருக்கு, அந்த பயன்ற உணர்வு வந்திருக்கு, மின்னல் வரப்போகுதுன்ற உணர்வு வந்திருக்கு. அந்த உணர்வு வந்ததுனால நான் போய் ஒரு இடத்துல ஒதுங்கணுன்ற எண்ணம் வந்திருக்கு, அங்க போய் நான் ஒதுங்கியிருக்கேன். அப்ப நமக்குள்ள ஒரு விஷயத்த நம்ம பரிமாற்றிக் கொள்றோம். மொழி என்பது நமக்கு அடிப்படையாவே முதல்ல மொழி உணர்வுகளோடு சேர்ந்து நாம பரிமாறிப்பட்டு இருக்கிறோம் என்பதுதான் என்னோட சிந்தனையில் உதித்தது. அதை இன்னும் நிறைய பேசுவோம். மற்றவர்களையும் நம்ம ஒரு நாள் வெளியில இருந்து நம்ம குழுவில் இல்லாத வெளியில இருக்கவங்களையும் கூப்பிட்டு இதை வந்து பேசணுன்றது எனக்கு ஆசை. நம்ம பேசதான் நிறைய கருத்துக்கள் வருது, நிறைய சிந்தனைகள் வருது. நம்மளுடைய சிந்தனை வந்து இன்னும் விரிவடையுது. நம்ம எவ்வளவு காலத்தை நோக்கி இருக்கோம் பயணிச்சிருக்கோம்னு பார்த்தோம்னா ஒரு 60-70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பயணிச்சிருக்கோம்ன்றதுதான் மிகப்பெரிய ஒரு இது. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல கருத்துக்களையும் தெரிவித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. மேலும் இதை சிந்தியுங்கள். இன்னொரு முறை நம்ம இதை பேசுவோம். காயத்ரி, உங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ சார், நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச்.